ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பார்த்திங்கன்னா இசைவாணி அப்படிங்கிற சகோதரியுடைய ஐஎம் சாரி ஐயப்பா அந்த வீடியோவை பற்றி ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த வீடியோ அந்த பாடல் 5 வருடத்திற்கு முன்பே வந்த பாடல். ஸோ அது பல தடவை வந்திருக்குது. அப்போல்லாம் எதிர்ப்பு வந்துச்சா என்னன்னு தெரியல. இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப அதிகமாகிட்டதுனால இதோடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர எதிர்ப்பு இந்த பாடலுக்கு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே ஃபஸ்ட் லைன் தான், ஐஎம் சாரி ஐயப்பான்னு ஆரம்பிக்கிறது தான். ஏன்னா அந்த சகோதரியே ஒரு 5 வருடம் முன்பு அந்த பாட்டை பற்றி எவ்வளோ பேசும்போது, ஆக்சுவலாக இந்த பாட்டு வரும்போது எனக்கே இது கம்ஃபர்டபுள் இல்லை, இப்படி இருக்குது பாட்டு அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மக்கள் ஐஎம் சாரி ஐயப்பா அந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது ஆக்சுவலாக பெண்கள் உரிமைக்கான பாடல் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு ஐயப்பனை எதுக்கு வம்புக்கு இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா முதல் ஒரு 4 லைன் அதாவது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அந்த 4 லைன் நம்ம ஆக்சுவலாக பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவோம். அது ஜென்ரலாக அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு கேள்விப்படாத விளக்கமாக இருக்கும். ஆனால் ஆச்சரியமாக இருக்கும், எதிலிருந்து இது வருது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பைபிளில் இந்த கதைக்கு இதுதான் உண்மையான அர்த்தம் அப்படிங்கிறது பைபிள் எழுதினவங்களுக்கே தெரியாது. குரானில் உள்ளதுக்கு இதுதான் அர்த்தம்னு குரான் எழுதினவங்களுக்கே தெரியாது. ராமாயண மகாபாரதத்திலும் உள்ள கதைக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது அது எழுதினவங்களுக்கே தெரியாது. ஸோ அதை சமீபமாக நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் வீடியோ இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா கடைசியாக கேட்குறாங்க, ஏன் ராமாயணம் நாங்கள் ஏன் படிக்கணும், அதில் என்ன செய்தி அப்படின்போது, நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது அதை படித்தா நம்ம மட்டும் முதல்ல அனுபவிக்கலை, அவங்களே அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தோணும், நம்ம ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுவாக அதோடைய செய்தி. ஸோ இது என்ன, அது நல்ல விஷயம். ஏன்னா இதுதான் ப்ரூஃப், எழுதினவங்களுக்கே அது தெரியாதுன்ட்டு. ஸோ இவர் எத்தனை புஸ்தகத்தை படிச்சிருப்பார், ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பார், எத்தனை ஆச்சாரியர்கிட்ட படிச்சிருப்பார். ஸோ இவ்வளவும் பண்ணியும் அதோடைய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத அவரால் சொல்ல முடியல. ஆனால் நாம் சொல்கிறோம், அது அவங்களுக்கே தெரியாது. ஒரிஜினலாக எழுதினார் இல்லையா வால்மீகி, அவருக்கே தெரியாது இதுக்குள்ளே இந்த மெசேஜ் இருக்குன்னு. அது என்னென்னா அவங்கள தோன்றது தான். இப்போ கவிதை எனக்கு தெரிஞ்ச ஒரு நாஸ்திக கம்யூனிஸ்ட் சகோதரர், அவருக்கு கவிதை எழுத பிடிக்கும். அவர் சொல்லுவார், கவிதை தனியாக உட்காந்தா அது தானாக வரும் அப்படி தான் சொல்லுவார். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். தானாக வருதுன்றது தான் உண்மையை தவிர நாம் அப்படியே பெரிய புத்திசாலியாக வருது. இப்போ இந்த ஸ்பீச் கூட அப்படி தான் இல்லை, நான் ஒரு முடிவு வேறு ஏதோ ஒன்று பேசணுன்ட்டு வந்திருப்பேன், ஆனால் இங்கே வேறு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பேன். அது உண்மையிலே தானாக நடந்துகிட்டு இருக்குதுன்றது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இந்த ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், ஏன் ஐஎம் சாரி ஐயப்பா பாடலாக கூட இருக்கட்டும், அது தானாக வர விஷயந்தான். அந்த தானாக வர விஷயத்தில் இறைவனுடைய ஞானமும் வெளிப்பட்டு இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. இது ஆக்சுவலாக ஒரு விதத்தில் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளடங்கிய பாடல் தான் இது. அதனால தான் ஐயப்பனை வம்புக்கு இழுக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க. என்ன கற்பனையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் யாரோ ஒருத்தர் காரணமாக இருப்பார், அது கடவுளாக இருப்பார்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அப்போ கண்டிப்பாக யாரோ ஒரு மனுஷனாக இருப்பான். அப்போ யார் உயர்ந்த ஜாதியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்ட்டு பிராமணர்களுடைய எதிர்ப்பு வந்தது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இசைவாணி சகோதரி ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ சினிமாலெலாம் ஒர்க் பண்ணுறீங்களாங்க்கா, எப்போ நடிக்க போகிறீங்க அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மூஞ்செல்லாம் நடிக்கிற மாதிரியா இருக்குது, இந்த மூஞ்செல்லாம் யாராவது ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாங்க. இப்போ இந்த மூஞ்சை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு வேறு யாராவது சொன்னாங்களா? இவங்க தான் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ இல்லை, இது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, இதை பிராமண ஜாதி உள்ளவங்க எங்களை அடக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு காரணம்
பிராமணர்கள் அப்படின்னு இந்தியாவில் சொல்கிறதும், வெளிநாடுகளில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தவர்கள் தான் நாங்கள் அனுபவிக்கிற கஷ்டத்துக்கு காரணம்னு கருப்பு இனத்தவர் சொல்கிறதும், முஸ்லீம் நாடுகளில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அங்கே முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு இயக்கம் இருக்கும். ஈரானில் அடிக்கடி கொந்தளிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் அதாவது மெஜாரிட்டியாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஒரு குழு கிளம்பி நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் அந்த மெஜாரிட்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் இந்தியாவில் அதே மாதிரி எல்லா நாடுகளிலுமே அங்கங்கே தோண ஆரம்பிக்கிறாங்க. இதை பண்ணுறது தப்பு தான், ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. என்ன அது நல்ல விஷயம் அப்படின்னா, கெட்ட விஷயமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, இவங்க அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்னை அடித்தா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்ட்டு. அங்கே யாருமே அடிக்கலை, கற்பனையாகவே ஒரு எதிரியை வச்சு இந்த பாக்ஸிங் பயிற்சி பண்ணுவாங்க திரும்ப, கிக் பேக் வச்சு இவங்களா ஒரு எதிரி இருக்கிறதா நினச்சி அடிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. யார் இவங்களை அடித்தா இவங்க திருப்பி அடிக்க போகிறாங்க இல்லையா? ஸோ இந்த பாடப்புஸ்தகத்தில் படிக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி மனிதர்கள் ஒரு மனநோயாளியாகவே வளர்கிறாங்க. சரி, ஓகே, அது உண்மையாகவே இருக்கட்டும். இப்போ அப்படி இல்லை, ஆனால் இப்போவும் ஏதோ நடக்கிற மாதிரியே ஒரு கற்பனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால் மனநோயாளிகளாக ஆல்ரெடி எல்லோரும் மனநோயாளிகளாக தான் இருக்கிறாங்க. சினிமாவே முக்காசி மனநோயாளியே ஆக்கிடுது. மீதி இருக்கிறவங்கள இவங்க ஆக்கிடுறாங்க. மொத்தத்தில் இதில் என்ன நன்மை அப்படின்னா, மனநோயாளி ஆனால்தான் நிறைய பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க முடியும். பெத்த அப்பாவே துரத்துவான் வீட்டை விட்டு, அப்பாவே கத்தி எடுத்துகிட்டு போனால், வீட்டில் ட்ரெஸ் இல்லாமல் நடந்தால், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. பைப்போலார் டிஸார்டர் உள்ளவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதையெல்லாம் இப்போ தூண்டணும். ஆனால் இது யாருக்கு ஈர்க்கப்படும்னா, யார் நிறைய பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் இது பிடிக்கும். இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது, இந்த அஜித் விஜய் படத்துலலாம் வரும் இல்லையா, நிறைய அந்த ஒரு 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 சைக்கோத்தனமான பாட்டு வரும். அர்ஜுனருவில் ஆக்சுவலாக அர்ஜுனன் பேரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஸோ அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது உனக்குள்ளே மிருகம், அது ஒரு வெறித்தன் விஸ்வரூபம் படத்தில் கூட ஏதோ ஒன்று அது மாதிரி வரும், யார் என்று தெரிகிறதா. இதெல்லாம் எப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிருக குணத்தை தட்டி எழுப்புறது. அந்த பாட்டை கேட்குறதுனால உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். பல ஜென்மங்களாக நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால செய்த தவறுகள் மறந்து இருக்கிறத ஆழ் மனசில் போய் தட்டி எழுப்பும். அந்த தவறு செய்திருந்தால்தானே உங்களுக்கு அந்த பாட்டை பிடிக்கும். இப்போ பொன்னியின் செல்வனில் கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு வரும். அந்த ஐஸ்வர்யாவுடைய அப்பாவை விக்ரம் கொலை பண்ணும்போது வெறித்தனமாக இருக்கும். அது திரும்ப திரும்ப உங்களை பிடிச்சி இழுக்குதுனாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், பெரிய கொலைகாரனாக நீங்கள் பல ஜென்மம் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குணத்தை தோன்றது எதுக்கு தெரியுமா? அதே மாதிரி சூழ்நிலை உங்களை தேடி வரும். நீங்கள் அதை பார்க்க பார்க்க அந்த சூழ்நிலையை வான்னு கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஒரு டைமில் வந்துடும், உங்களால் ஏதோ ஒரு தப்பு பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த பாட்டில் அவனை வெட்டு, திருப்பி அடிப்பேன், குத்துவேன், இப்படி தான் வரும் இந்த பாட்டு, ஐ எம் சாரி ஐயப்பா. அதை நடைமுறைப்படுத்தினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். இப்போ மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த மாதிரி ஒரு கூட்டமே இருக்குது. இந்த பாடல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கூட்டம், நாங்கள் கடவுளுக்கு எதிராக இருக்கிறோம், மெஜாரிட்டிக்கு எதிராக இருக்கிறோம், இந்த மாதிரி. அதாவது ஏற்கனவே மைனாரிட்டி அப்படின்றவங்க இப்போ இங்கே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்காது. பட் மற்ற இடங்களில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இடங்கள்லாம் இருக்குது. பாகிஸ்தானில் இந்துக்களுடைய நிலைமை, பங்களாதேஷில் இப்போ சமீபமாக இந்துக்களுடைய நிலைமை, அந்த மாதிரி போய் சிக்கிக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை தூண்டுதல் கொடுத்தாங்கன்னா, அவங்க ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்காக தான் அங்கே போய் மாட்டுறாங்க. அது பைபிளில் இருக்கும். கடவுளுக்கு விரோதமாக செய்யும்போது உங்களை நான் சிதறடிப்பேன் மற்ற ஜாதியினருள் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஏற்கனவே அவங்க நொந்து நூடுல்ஸாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள மிருக குணமும் வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டில்
பாலஸ்தீன் மக்களை வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நாடு அங்கே போவாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கு தான் இங்கே பிரச்சனை தாங்காமல் போவாங்க. அவங்களும் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் 90% பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், வேற ஒரு நாட்டுக்கும் போய் அங்கே போய் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐடியாலஜிஸை உள்வாங்கினாங்கன்னா இவங்க நிலைமை என்ன ஆகும் இல்லையா? இருக்கிறதும் போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஸோ இது அவங்கள அறியாமலே பண்ணுறாங்க. அதுதான் பைபிளில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய பாவம் மீண்டும் மீண்டும் உங்களை பாவம் செய்ய வைக்கும். அது முன் ஜென்மத்திலிருந்தே உள்ளே இருக்கும். அது காமமும் அப்படி தான். அப்படி சின்ன வயசுலேயே எதிர்பாலினத்தை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அல்ல ஏதோ ஒன்று ஆகுது இல்லையா? போன ஜென்மத்தில் செய்த பாவத்தை இப்போ தண்டனை அனுபவிக்கணும்னு சாத்தான் உங்களை பண்ணுறது. மாயான்னு சொல்லலாம், ராவணன் சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். இப்போ இந்த சகோதரி பாடின பாட்டு வந்து ஆக்சுவலாக இந்த சகோதரியோடைய குரல் மட்டும்தான் அது இல்லையா? மியூசிக் யாருதோ, எழுதுனது யாரோ, அதுக்கு ஊக்கம் கொடுத்தது யாரோ, அதுதான் கொடுமை இல்லையா? இப்போ யாருக்கு இது பாவம் சேரும்? எல்லாருக்குமே சேரும். அதுதான் பிரச்சனை. ஸோ அதில் மெயினாக யார் முன்னாடி தெரியுறாங்கன்னா வாய்ஸ் தான் தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கும் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதிலும் குறிப்பாக சமீபமாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் வந்து துப்பட்டா என்னமோ இந்த தோலில் போடுற துப்பட்டா உன் சடங்குக்காரி துப்பட்டான்றதை வந்து ஒரு அகங்காரத்தின் உச்சத்தில் நடந்துக்கிற மாதிரி ஒரு செய்கை பண்ணுவாங்க அந்த சகோதரி. ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும், லைட்டுன்னு நினைக்கிறேன், அது மேலே காலை வச்சு உன் சடங்குக்காரி துப்பட்டான்னும் போது அது பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்கோம். அநேகமாக அதுதான் ட்ரிகர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்க பாடின பாட்டிலெல்லாம் அந்த லைன் வரும்போது அவங்க பாட்டுக்கு சாதாரணமாக தான் பாடிட்டு போவாங்க. அப்போ அது பெருசாக தெரியாது. உன் சடங்குக்காரி துப்பட்டான்னும் போது டைரெக்டாக இந்து மதத்தை அட்டாக் பண்ணுது இல்லையா? ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆனால் அது பைபிள் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக உன்னையே நான் அப்படி பாவம் செய்ய வைப்பேன் அப்படின்னு வரும். குரானில் வரும் இது. உங்களை நானே வழிக்கெடுப்பேன் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக கடவுள் அப்படி பண்ண மாட்டார், சாத்தான் தான் அப்படி பண்ணும். ஸோ அந்த ஒரு செய்கை வந்து மேபி அது சொல்லி கொடுத்துருப்பாங்க யாராவது இல்லையா? அவங்களா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணியிருக்குது. ஆனால் இதே பாட்டே நம்ம சொன்னோம் இல்லையா, ராமாயணம் இப்போ ராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அனைத்தையும் இழக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறது தான். ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், பைபிளில் உள்ள ஒவ்வொரு கதையும் இருக்கட்டும், குரானில் சொன்ன வசனங்கள் இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சாரம் பார்த்திங்கன்னா எதையும் இழக்க நீ தயாராகிரு இல்லையா? பாண்டவர்கள் வந்து சின்ன வயசுலேயே அப்பா இறந்துடுறாரு. அது சின்ன வயசுலேயே அவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க நினைத்தால் திருப்பி அடிக்க முடியும். ஏன்னா இவங்க சொல்கிறாங்களே திருப்பி அடின்றாங்களே, உண்மையில் அங்கே மைனாரிட்டி பாண்டவர்கள் தான், மெஜாரிட்டி தான் கௌரவர்கள். ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ மைனாரிட்டின்னு உலகத்தில் எந்த நாட்டில் யாரை நீங்கள் மைனாரிட்டியாக எடுத்துக்கிட்டாலும் அவர்களை விட ரொம்ப ரொம்ப கம்மியானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பாண்டவர்கள். மகாபாரதத்து பாண்டவர்களை சொல்லலை, நிஜத்தில் பாண்டவர்கள் இருக்கிறாங்க. அதோடைய நினைவு அங்கே மகாபாரதத்தில் எழுதப்படுது. அது யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த பாண்டவர்கள் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. அந்த பாண்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எதையும் இழப்பதற்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருப்பதற்கு அவங்களுக்கு இந்த பாட்டில் வரும் தெரியுமா, தாடிக்காரம் பேத்தி காலம் மாறி போச்சுன்னு வரும் இந்த பாட்டில். ஸோ பெரியார் இந்த பெரியாருடைய ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, அவர் பேரை நீங்கள் எப்படி போட்டாலும் அது வேறு யாரையோ குறிக்கும் இல்லையா? தாடிக்காரன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே தாடி விட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல முஸ்லீம்ஸ் மட்டும்தான் தாடி வச்சுருப்பாங்க, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முஸ்லீம்ஸ் தாடி. அப்புறம் லவ் ஃபெயிலியர் அது ஒன்று வந்தது. வயதான தாடி வைக்கிறது சினிமாவுக்காக அப்படி காட்டுவாங்க. பெரும்பாலும் யாரும் வைக்க மாட்டாங்க. சினிமாவில் மட்டும் வயதானவன் காட்டுறதுக்காக தாடி வச்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா எப்படி அது ஃபேஷன் ஆச்சுன்னு தெரியல. மனிதர்களுடைய சோம்பேறித்தனம் ஃபேஷன் ஆகிடுச்சு இல்லையா? ஷேவ் பண்ணுறதுக்கு சில படங்களில் நடிக்கக்கூடியவர்களுடைய தாடி வந்து நல்லாயிருக்கும், மேபி அதனால் ஃபேமஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்,
தெலுங்கு ஹீரோ சக்கரவர்த்தின்னு ஒரு ஹீரோ இருந்தார். அவருடைய தாடி வந்து அது நல்லா இருந்துச்சு. மேபி அவர் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தாடி ஃபேஷன் ஆனதுக்கு. ஸோ இப்போ தாடிக்காரன்னா அது பெரியாரை குறிக்காது, திரும்புகிற பக்கமெல்லாம் தாடிக்காரனாக இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் பட் ஆனால் பாடுறவங்க அவங்கன்றதுனால அது பெரியாருன்னு நினச்சி சொல்கிறாங்க. நீங்கள் பெரியாருன்னே வச்சாலும் அதுவும் அவருடைய பேர் கிடையாது. உலகத்திலே யார் பெரியவர்? அது கடவுள் தான். அப்போ அது கடவுளை தான் குறிக்கும், அவரை குறிக்காது. தாடிக்காரன்னாலும் கடவுளை தான் குறிக்கும். ஏன்னா தாடி அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து தெய்வங்களில் தாடி வச்ச ஒரே தெய்வம் பிரம்மா மட்டும்தான். வேறு யாருக்குமே தாடி இருக்காது, மீசை கூட இருக்காது. ஆக்சுவலாக உண்மையிலே தெய்வங்களுக்கு மீசை தாடி முளைக்கவே முளைக்காது. அது ஏன் அப்படின்னா அந்த தெய்வங்கள் உண்மையிலே இந்த பூமியில் வாழ்ந்தது கற்பனை, அதாவது கதை கற்பனை. ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் கதை கற்பனை. ஆனால் அவர்கள் வாழ்ந்தது உண்மை. கிருஷ்ணர், ராமர், இயேசு இவங்கெல்லாம் வாழ்ந்தது உண்மை. அவர்கள் வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்பட்டது கற்பனைன்றதுக்கு ப்ரூஃபு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. எல்லா கதையும் ஒரே விஷயமாகவே இருக்கும் இல்லையா? இங்கே கர்ணனை எப்படி டப்பாவில் வச்சு அனுப்புகிறாங்களோ தண்ணியில், அதே மாதிரி அங்கே மோசஸ் அனுப்புவாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே திரும்ப 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 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே எப்படி ராமருக்கு அநியாயம் நடக்குதோ அதே மாதிரி இங்கே ராமர் அண்ணன், அங்கே பார்த்திங்கன்னா யாக்கோபுக்கு அநியாயம் நடக்கும் அவங்க அண்ணன் மூலமாக. ஸோ அங்கே தம்பிக்கு அநியாயம் நடக்கும், அவரும் வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே ராஜ்யத்தை விட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ராமாயணத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அரியணையை விடுறாரு, அடுத்தது ஒரு டைமுக்கு அப்புறம் மனைவியை விட்டுறாரு, அதுக்கப்புறம் குழந்தையும் விட்டுறார். கதைப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் சாரம் இது தான், அனைத்தையும் இழக்கிற விஷயம்தான். கடைசியில் குழந்தையும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே இருந்தவர் சகோதரன் தான் லக்ஷ்மணன், அவரையும் தியாகம் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் அந்த சராய நதியில் குளித்து அப்படியே மோட்சம் அடைஞ்சு போகிறாருன்னு காட்டுறாங்க. அப்போ என்னென்னா சொர்க்கத்திற்கு நீங்கள் போகணும்னா இது எல்லாமே சொர்க்கத்திற்கான பாதை. மதங்கள் போதிக்கிற விஷயங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி, ஆனால் அது டைரெக்டாக சொல்லப்பட்டிருக்காது, அதனால் உங்களுக்கு புரியாது. அது இதைத்தான் அது போதிக்குதுன்னு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா ராவணன் கூட சண்டை போடுறாரு, இழக்கிறவர் எதுக்கு சண்டை போடுறாரு? இது வந்து சீதை கேட்பாங்க, நாம் இங்கே வனவாசத்தில் இருக்க தான் வந்தோம், எதுக்கு நீங்கள் வந்து அசுரர்களை அழிப்பன்ட்டு இங்கே சத்தியம் பண்ணுறீங்க? அசுரரை அழிக்கிறது தான் இங்கே இழக்கிறது. எந்த அசுரரை? நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அசுரர்களை. காட்டில் போய் இல்லை, எல்லாம் இங்கேயே தான் சுற்றின்னு இருக்குது, நமக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை அழிக்கிறது. மகாபாரதத்திலும் அதே தான் இல்லையா? மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா சகோதரர்களே எதிரியாக இருக்கிறாங்க, அப்பாவே எதிரியாக இருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே அப்பா, அந்த அப்பா இறந்துடுறாரு, அடுத்தது பெரியப்பா தான் வளர்க்குறாங்க. ஸோ அப்பா முறை தானே, அவரே எதிரியாக இருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னுடைய மனைவியே வந்து கவர்ந்துட்டு போகிறான் துரியோதனனுடைய தங்கச்சி புருஷன் ஜெயத்ரதன், ஆனால் அவனை கூட மன்னிச்சு விடுறார். அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே மனைவி அப்படிங்கிற அந்த பற்றையும் தியாகம் செய்தால் மட்டுமே மனம் அமைதியாக இருக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சபையினர் முன்னாடி துகிலுரியப்படுறா இல்லையா? அதுக்கு காரணம் துரியோதனன். அந்த துரியோதனனையே என் பிரியமான சகோதரனே அப்படின்னு கூப்பிட்றார். ஸோ அப்போ அந்த மனைவி மேலே அந்த பற்று இருந்தால் மனைவி இந்த நிலையை அடையிறதுக்கு காரணமானவனை பிரியமான சகோதரனேன்ட்டு தர்மரால் கூப்பிட முடியுமா? ஸோ அந்த பற்றை விடுறது தான் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கான பாதை. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா தர்மர் மட்டும்தான் போவார், மற்றவங்க எல்லாமே வழியில் இறந்துடுற மாதிரி காட்டுவாங்க ஒவ்வொரு காரணத்துக்காக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இங்கே நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா அப்படியே பைபிளில் அந்த மலை பிரசங்கத்தில் சாரமாக சொன்ன மாதிரி இருக்கும். அனைத்தையும் இழந்திருக்கிறியா நீ பாக்கியசாலி, எனக்காக அவமானத்தை தாங்கிக்கிறியா நீ பாக்கியசாலி இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இது எல்லாமே உண்மையிலே கலியுகத்தின் இறுதியில் இது 5000 வருட காலச்சக்கரம், இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். இந்த சொர்க்கத்தில் தான் தெய்வங்கள் வாழ்ந்தது. இந்து தெய்வங்கள் தாடி மீசை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? வளராது ஆக்சுவலாக தாடி மீசை, அது ஒரு தண்டனை தான் இல்லையா? டெய்லி ஷேவ் பண்ணுறது ஒரு தண்டனை. அதனால் தாடி வச்சுக்கிட்டாங்க புத்திசாலினா கிடையாது, ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா கேவலமாக இருக்கும். அதுக்கு வந்து ஷாம்பு அதெல்லாம் போடுறதுக்கே பயங்கர செலவாகும். பெரியார் வந்து ஷேவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ, இவர் சோம்பேறித்தனத்தை எவ்வளோ புத்திசாலித்தனமாக சொல்கிறாரு பாருங்க. ஷேவ் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை வீணாக்குறான் அப்படின்ட்டு, ஏன்னா சொரிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
அப்படி சொரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஷாம்பு அது இதுன்னு போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து தலையில் பொடுகு இருக்கும். தலையில் பொடுகு இருந்தாலே இங்கேயும் வந்துடும், முடி இருந்துச்சுன்னா. ஸோ இல்லாட்டினாலும் வந்துடும். அடிக்கடி ஷேவ் பண்ணுறதுனாலையாவது அது தெரியாது. இல்லாட்டினா கடைசி வரைக்கும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சினிமாக்காரன் அவன் நடிப்புக்கு ஏதோ ஒரு கேரக்டருக்காக வைக்கிறான், அழகாக இருக்குதுன்னு வைக்கிறான். அதை பார்த்து மனிதர்கள் ஃபாலோ பண்ணி இப்போ சினிமாக்காரங்களே மனுஷங்களை பார்த்து இதான் ட்ரெண்டுன்னு நினச்சிட்டு ஆளாளுக்கு தாடியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கு தாடி வளராத மாதிரி பெண்களுக்கு மாதவிடாயும் இருக்காது. ஏன்னா பெண்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு விதத்தில் அது தண்டனை தான். ஏன் அந்த தண்டனை கிடைக்கிது அப்படின்னா, சொர்க்கத்தில் முதல்ல காமமே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம அறியாமலே சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த காமம் இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு பிடித்த நடிகர் சினிமாவில் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கே ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். கலியுகத்தின் இறுதியிலே நமக்கு அப்படி தோணுதுன்னா சொர்க்கத்தின் ஆரம்பம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாக இருந்துச்சுன்னா, அவங்க உடல்ன்ற உணர்வுலே இருக்க மாட்டாங்க, ஆத்மான்ற உணர்வுலே இருப்பாங்க. ஆத்மான்றது உயிர், அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியங்களும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும் சொர்க்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும். அதனால் அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். எப்படி? ஆத்மாவில் கவனம் இருக்கிறதுனால அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. வீண் எண்ணம் வராது. ஒருத்தன் ஆனந்தமாக திருப்தியாக இருக்கிற ஆனந்தம், அசுர ஆனந்தம் வேறு, எதிரி அழிச்சதுனால வர ஆனந்தம் அது கிடையாது. இங்கே இந்த ஆனந்தம் வந்து மென்மையான ஆனந்தம், அசுரத்தனமான ஆனந்தம் கிடையாது. புன்னகைக்கும் அசுரத்தனமாக ஹாஹான்னு சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கும். ஃபுல் திருப்தியாக இருப்பாங்க. ஸோ அப்படி திருப்தியாக இருக்கிறதுனால வீண் எண்ணங்கள் வராது. அவங்களுடைய கவனம் ஒளி, நான் ஒளியாக இருக்கிறேன், பிறரையும் அப்படியே பார்ப்பாங்க. கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் தான் அவங்களுடைய கவனம் இருக்கும். கண்ணுக்கு தெரிகிறதுல அவங்க புத்தி மயங்காது. ஏன்னா கண்ணுக்கு தெரிகிறது எல்லாமே மாறக்கூடியது, அழியக்கூடியது. அழிவற்ற ஆத்மாவில் அவங்களுடைய கவனம் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு காமம்னா என்னன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. எப்போ அழகு குறையுது தெரியுமா? எப்போ மனிதன் அந்த அழகில் மயங்க ஆரம்பிக்கிறானோ அது எப்போ நடக்குதுன்னா 2500 வருஷம் கழித்து ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்கும். ஆத்மா சக்தி இழக்கும்போது என்ன ஆகுன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் குறையும். ஏன்னா மனம் புத்தியே அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவுக்குள்ளே தான் இருக்குது, உடம்புல கிடையாது. அதனால தான் பேயெல்லாம் பிடிச்சா கரெக்டாக சொல்கிறாங்களே, முன் ஜென்மத்தில் யார் எதாக இருந்தாங்க. இது இல்லாமல் ஒரு சிலருக்கு முன் ஜென்மம் வேறு ஞாபகம் வேறு வருது. அப்போ அந்த உடம்பு தான் எரிச்சாச்சு, புதைச்சாச்சு. பிரெயினில் மைண்ட் இருந்துச்சுன்னா இங்கே எப்படி அது யோசித்து சொல்லுது. ஸோ சயின்ஸ் இதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ அல்லாஹ் நாடினால் மட்டுமே இது நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ கடவுள் அனுமதித்தவரை மட்டும்தான் சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியாது. தலைகீழே நின்னாலும் ஆத்மாவை பற்றி தெரியாது. ஏன்னா உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள் ஆத்மாதான்ற. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, வைரஸ்ஸு, அதை விட சின்ன பொருள் எதாவது கூட இருக்கட்டும். ஆனாலும் அதெல்லாம் கூட ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. ஆனால் ஆத்மாவை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாலையும் உங்களால் பார்க்க முடியாது. அவ்வளோ நுட்பமான ஒளிப்புள்ளி. கடவுளும் அப்படியே, அவரும் ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். பரமாத்மாவுக்கு 2 அர்த்தம். ஒன்று விலகி இருக்கக்கூடிய இடம், பரலோகம் சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது பரலோகம், பரந்தாமன்றது இறைவன் இருக்கிற இடத்துக்கு பேர். கிறிஸ்தவர்கள் பரலோகன்றாங்க, இந்துக்கள் பரந்தாமன்றாங்க. அங்கே தான் இறைவன் இருக்கிறார். அவரைத்தான் சிவபெருமான் இந்துக்களும், அல்லாஹ்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அவர் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருக்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தீங்க, நரகத்தில் எப்போ ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினச்சிங்களோ அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணமே வந்தது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன்.
மற்றபடி ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. ராவணன் கடத்தின சீதை நாம தான், ஆத்மாக்களாகிய நாம தான். ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க வச்சுட்டான் பாருங்க. ஸோ அதனால தான் நாம் நிறைய பாவங்கள் செய்கிறோம். காமம், கோபம், பற்றி, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு. அந்த பாவத்துடைய லெவல் ஒரு லெவலுக்கு மேலே ஏறு பிறகு தான் தண்டனை கிடைக்கும். இதுவே கடவுளுடைய கருணை தான். அதுக்குள்ளே நீங்கள் திருந்துறதுன்னா திருந்திக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் கழித்து தான் தண்டனை கிடைக்கும். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த அவ்வளோ நாள் கடவுள் விட்டு வச்சிருக்கிறது தான் கருணை. பல தடவை உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது தப்புன்னு யார் மூலமாவது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இதோடைய ராமாயணத்தில் அது இருக்கும். ராவணன் பண்ணுறது தப்புன்ட்டு சீதையை கடத்துறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவனுக்கு எச்சரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும். அவனுடைய மனைவிக்கிட்ட இருந்து, அவனுடைய தம்பிக்கிட்ட இருந்து, அவனுடைய மாமா மாரிச்சன் கிட்ட இருந்து. மாரிச்சன் தான் பொன்மான் வேஷம் போட்டு வந்தது. அவனே சொல்லுவான் இது நீ பண்ணுறது தப்புன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் கடத்திட்டு வந்த பிறகும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ பண்ணுறது தப்பு, அழைச்சிட்டு போய் விட்டுரு. கேட்கவே மாட்டான். ஸோ இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ இந்த சகோதரி கூட நீங்கள் பண்ணுறது தப்புன்னு பல பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறதாக அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சகோதரி ஒரு சூழ்நிலை கைதி தான். ஏன்னா 18 வருடம் லைட் மியூசிக்கில் தான் பாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க வயசாக இது அப்படின்னு நினைக்கிற மாதிரி மெலோடி சாங் அதை தான் பாடிட்டு இருந்துருக்குறாங்க. ஸோ அப்போ கானா பாட்டெல்லாம் அவங்க பாடினது கிடையாது. ஆனால் கேட்பாங்க போல இருக்குது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இவங்க பாடியிருக்கிறாங்க. அதை பிடிச்சோன்னே சரி இது நல்லா இருக்குது, இந்த லைன் போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டின் பாட்டு கூட பாடியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. கிறிஸ்தவ பாட்டு பாடிட்டு இங்கே என்ன நீ இப்படி பாடுற அப்படின்னாங்க. ஸோ அதுதான் பிரச்சனைக்கு இன்னொரு காரணமாக அது அமைஞ்சிருக்குது. அங்கே இயேசுவை அப்படியே மகிமை பாடிட்டு இங்கே இந்துக்கள்னால் இழிச்சவாயனா அப்படின்னு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் 18 வருடம் பாடினாலும் என்னை யாருன்னே தெரியாது யாருக்கும். ஆனால் இந்த ரஞ்சித் அவர்களுடைய அந்த ஒரு இசைக்குழுவில் பாடி தான் எனக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி நான் வந்திருக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கடவுள் மாதிரி அவர் அப்படின்றாங்க. எனக்கு வாழ்க்கையை கொடுத்ததே அவர் தான் அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்னென்னா, சப்போஸ் இவங்க அந்த கிறிஸ்தவ பாடல் பாடி ஃபேமஸ் ஆகி நிறைய வாய்ப்பு வர ஆரம்பிச்சிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி பக்கா கிறிஸ்டினாக இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க ஒரு இடத்துல இசை கற்றுக்க போகும்போது இவங்க ஜாதியின் காரணமாக இவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது ஹர்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அது பொய்யா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிறத நியாயப்படுத்துறதுக்காக கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ ஏன்னா அப்படியே ஹர்ட் ஆனால் கூட ஒருத்தன் தானே அப்படி பண்ணோம், எல்லாருமே அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒருவேளை அவங்க அந்த மாதிரி கச்சேரியில் பாடி ஃபேமஸ் ஆகியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இந்து சாமி பாட்டை பாடி இப்போ எல்லார் ஈஸ்வரியும் முதல்ல கிறிஸ்டின். அவங்க நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது இல்லையா? எல்லார் ஈஸ்வரினாலே ஹிந்துன்னு நினச்சிடுவாங்க. ஏன்னா அம்மன் பாட்டுனாலே அவங்க வயசு தான். அந்த மாதிரி இவங்களது ஹிட்டாக இருந்தால் இன்றைக்கி பயங்கரமாக இந்து மதத்துக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களே. அதான் சூழ்நிலை கைதின்றது. இப்போ அவங்களுக்கு ஐடென்டிட்டி அங்கே கிடச்சிட்டதுனால அதை பிடிச்சிக்கிட்டாங்க கெட்டியாக. ஆனால் பெரும்பான்மையானவர்கள், இப்போ நானே நாஸ்திகனாக தான் இருந்தேன். அப்போ என்னென்னா, அது இந்த மீடியாக்கள், இந்த மாதிரி பாடல்கள், சினிமா, இதெல்லாம் எந்த அளவுக்கு மனிதன் இப்போ இவங்க விஜய் ரசிகை, இவங்க கெட்டு போனதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விஜய் அண்ணான்ட்டு. ஸோ அதே மாதிரி நானும் ஒரு வீணா போன நடிகனுக்கு ரசிகராக இருந்தேன். அதனால் நான் நாஸ்திகன் ஆனேன். ஸோ தேவையில்லாமல் வம்பு வளர்க்குறது, ஆஸ்திகர்கள் கிட்டலாம் போய் வம்பு வளர்க்குறது, இது திட்டத்திட்ட அது ஒரு மனநோய் தான். அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே எனக்கு தோணும், நம்ம பண்ணுறது 100% ரைட்டுன்னு நமக்கு எப்படி தெரியும் இல்லையா? சாமி இல்லைன்றது நமக்கு எப்படி தெரியும் 100%? அப்போ ஒரு அனுமானத்தில் தான் அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சகோதரியை இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது அது லிரிக்ஸ் அதில் இருக்குது ரைட்டு தானே அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய கூட்டத்தினால அவங்க சூழப்பட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வாய்ப்பும் வேறு வந்திருக்குது. அவங்க வாழ்க்கையே அதை வச்சு அமைஞ்சிருக்குது. ஸோ அதனால் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அல்லாஹ் நாடினால் நடக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா,
சொர்க்கத்தில் எந்த பாவமும் செய்யலை, நரகத்தில் பாவம் செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். எடுத்தோடனே மனைவி பார்க்கும்போது அழகாக இருக்கிறாள்ல அப்படின்னு தோணும். இதுதான் முதல் அவன் செய்த பாவம், காமம் என்ட்ராகுது. ஸோ அதுக்கப்புறம் கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி கலியுகத்துடைய இறுதி, கடைசின்னு ஒரு வருடத்தில் தான் இறைவன் வரார். கடைசின்னு ஒரு வருடம் என்ன, உலகம் அழிய போகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்கிறாரு, உலகம் அழிய போகுது, பயப்படாதீங்க, ஆத்மா அழியாது. அது எப்படி பயப்படாமல் இருக்கிறது? கடவுள் சொல்கிறாரு, இதுதான் அங்கே கீதையிலையும் வெளிப்பட்டு இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, எழுதுனவங்களுக்கு அது தெரியாது, ஆனால் அதில் வெளிப்பட்டு இருக்கும். ஆத்மாவுடைய ட்ரெஸ்ஸு தான் இந்த உடம்பு, இதை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஒன்று, முதல்ல வரும்போது ஆத்மா தூய்மையாக இருந்துச்சு, இப்போ அழுக்கு சேர்ந்துருச்சு. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ட்டு. இந்த அழுக்கை சேர்த்துக்கிறது நியாயம்தான்றதை போதிக்கிறத தான் இந்த குழு பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த குழுவில் இந்த சகோதரி சிக்கிக்கிட்டாங்க இல்லையா. கறிமீன் சாப்பிட்லாம், அது மாட்டுக்கறி சாப்பிட்லாம், அதில் வேறு இல்லையா. கறிமீன் சாப்பிட்றதே தப்பு, இதில் மாட்டுக்கறி சாப்பிட்றது ஒஸ்தின்னு அவங்க பாடுறாங்க. மற்ற கறியெல்லாம் சாப்பிட்டா சுகர் வருமா, மாட்டுக்கறி சாப்பிட்டா தான் பவர் வருமா. ஆனால் இதில் என்ன ஆகுது அப்படின்னா, போன வருஷம் வைரல் ஆச்சு ஒரு வீடியோ, நார்த் இந்தியா தான் நினைக்கிறேன். ஒரு அங்கே வந்து ஆடு ரொம்ப பெருசாக இருக்குது, அது என்ன ஆடுன்னு தெரியல, இங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆடு செம்பரியாட்டில் ஒரு இனம்னு நினைக்கிறேன், செம்ம பெருசாக இருக்குது, மனிதன் ஹைட்டுக்கு இருக்குது. அழுவுது. அந்த பக்ரீத் அப்போ அதை விற்க போகிறாங்க, அது அழுவுது, அம்மானே அழுவுது. ஜென்ரலாக ஆடு கத்துற மாதிரி கத்தலை. அது நான் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். கசாப்பு கடைக்கு இட்டு போகும்போது அது மனிதன் மாதிரியே அழுவும். அந்த வலி உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா, எப்படி மிருகமாக்கி வச்சுருக்குது. இப்போ சொல்கிறீங்களா, பெண்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் பண்ணுறது அநியாயன்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அந்த குழுவில் இணைவதன் மூலமாக, அல்லது யாரோ ஒருத்தருடைய தொடர்புனால இன்ஸ்பயர் ஆகி இப்படி கெட்டு போகும் பொழுது, நம்ம அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இல்லை, நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு வருவோம், அல்லது இன்னும் நிறைய பாவம் செஞ்சுட்டு வருவோம். ஆனால் கண்டிப்பாக வெளியில் வருவோம், வராமல் இருக்க முடியாது. எங்கே போயிட முடியும்? கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் கடவுள் தான் உங்களுக்கு அப்பா எல்லாருக்கும். அதுவும் கருணை நிரம்பியவர், அன்பாக கூப்பிட்டு பார்ப்பார், திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்ப்பார், கடைசியில் அடித்து உதச்சி இழுத்துட்டு போவார். எங்கே? மேலே. அதுக்கு தான் உலக அழிவு. ஏன் மேலே அழிச்சிட்டு போகிறார்? ஏன்னா இதே பூமி சொர்க்கமாக போகுது. ஸோ அதற்காக நடக்கிறது தான் உலக அழிவு, வேர்ல்டு ரெனியூவல், புதுப்பிக்கப்படுறதுக்காக அது நடக்குது. ஸோ இந்த விஷயம் பாருங்கள், எல்லா மதத்துலேயுமே பாருங்கள், ராமரை காட்டுக்கு அனுப்புகிறாங்க ராஜ்யத்தை விட்டு, திரும்ப அவர் ராஜ்யத்தை பிடிக்கணும். ராஜ்யத்துக்கு வர்றதுக்குள்ளே காட்டில் எப்படியெல்லாம் அவர் நடந்து கொண்டாரோ அந்த குணம் இருந்தால்தான் சொர்க்கத்திற்கு வர முடியும். ஸோ அப்போ ராவணனை அழித்தான்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 விகாரங்கள், அதில் குறிப்பாக ராவணனை காட்டியிருக்கிறது வந்து காமமாக காட்டியிருக்கிறாங்க. இல்லை, எந்த பெண்ணை பார்த்தாலும் இச்சை கொள்வதாக காட்டப்பட்டிருக்குது. அப்போ காமம், சீதை மட்டும் இல்லை, ராமரையும் சேர்த்து தான் அவன் கடத்திட்டு போகிறான். ஸோ அதில் உள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்கள், 2 பேரை கடத்திட்டு போகிறத அங்கே ஒருத்தராக காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா 5 பேருக்கு மனைவி இருந்தால், அதாவது 5 பேருக்கும் ஒரே மாதிரியான மனைவி இருந்தால் ஒவ்வொருத்தரையும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு 5 கேரக்டர் கட் பண்ணி ஒருத்தரை காட்டியிருக்கிறாங்க. இப்போ 5 பேருக்கும் ஒருவர் தான் மனைவி, பதறாங்க. துகிலுரியும் பொழுது அர்ஜுனனும் பீமனும் கொதிக்கிறாங்க, அடுத்த 2 சகோதரர்கள் கூட கொதிக்கிறாங்க. ஆனால் தர்மர் கூலாக இருக்கிறார். அதேமாதிரி கடத்திட்டு போகும்போதும் சரி கூலாக இருக்கார். அப்போ இதே சூழ்நிலை 5 பேரில் இருக்கும்போது ஒருத்தரால் எப்படி இருக்க முடியுது? அவருக்குரிய ஞானம் என்ன? யார் கொடுக்குறா? யார் அவங்கள அப்படி பக்காவாக ஆக்குனாங்க? ராமரால் எப்படி அப்படி முடியுது? பரதனால் எப்படி முடியுது? சீதையினால் அது எப்படி முடிஞ்சுது? இல்லையா, ஒரு நாட்டு மகாராணி, அவங்க மகாராணி, இன்னொரு நாட்டு ராஜாவுடைய மகள் வேறு. இங்கே ராமரே விட்டுட்டு போனால் கூட திரும்ப தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போயிடலாம், அது தேவையில்ல, ராமர் இருக்கிற இடம்தான் அயோத்தி அப்படின்னு போகிறாங்க. ஸோ இங்கே சொல்கிற ராமர் வந்து இறைவனை நாம் கணவனாக நினைக்கிறோம். பெண்ணுக்கு கணவன் தான் எல்லாமே. அப்படி
கடவுளையே அனைத்துமாக அப்பா அம்மா கணவன் மனைவியாக நாம் நினைக்கிறதுனால நாம் தான் அந்த சீதை, ராமர் ஒருவரே, சீதை தான் பலர். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்லுவாங்க, ராமர் மாதிரி கணவன் வேணும் அப்படின்வாங்க. பட் திரேத்தாயுகத்தில், சத்தியுகத்தில் இருக்கிற எல்லாருமே, சத்தியுகத்துலேருந்து திரேத்தாயுகம் எண்டு வரைக்கும் எல்லாருமே ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அங்கே காமமே இருக்காது. ஃபஸ்ட்டு அந்த பியூர் லவ் அதுதான் இருக்கும். அது எல்லார் மேலேயும் இருக்கும். மனைவி மேலே மட்டும், குழந்தை மேலே மட்டும் கிடையாது, எல்லார் மேலேயுமே. அங்கே ராஜாராணி இருப்பாங்க, நிறைய வேலைக்காரர்கள் இருப்பாங்க, பிரஜைகள் இருப்பாங்க. ஆனால் அடக்குமுறை இருக்காது. நான் பெரியவன் அந்த எண்ணமே வராது யாருக்குமே. நான் சின்னவன்ற எண்ணம் இவங்களுக்கும் வராது. பிரஜைகள் எல்லாம் ராஜாவை தங்களுடைய அப்பா அம்மாவாக தான் நினைப்பாங்க. ராஜாராணியும் பிரஜைகளை தங்களுடைய குழந்தைகள் மாதிரி தான் பாவிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட உலகம்தான் தங்க யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வெள்ளி யுகம், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஆனால் குணத்தினால இது தங்க யுகம். உண்மையில் அங்கே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. தங்கம் அளவற்று இருக்கும், வைடூரியம் எல்லாமே இருக்கும். அடுத்தது வெள்ளி யுகம். ஸோ தங்கத்தை விட வெள்ளி கொஞ்சம் வெள்ளியும் விலை உயர்ந்தது தான், பட் தங்கத்தோடு கம்பேர் பண்ணும்போது கம்மி. அடுத்தது காப்பர் யுகம். அடுத்தது இரும்பு யுகம். இப்போ இரும்பு யுகத்தில் இருக்கிறோம். இதை கடவுள் சொல்கிறாரு. இந்து மதத்துலேயும் இருக்குது இது. ஆனால் என்ன, அது லட்சக்கணக்கான வருடங்கள்னு வேதத்தில் எழுதியிருக்கும், வெறும் 5000 வருடங்கள் தான். இதே விஷயம் கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்கும். ஒரு ராஜாவுக்கு கனவு வரும். அந்த கனவுல ஒரு சிலை இருக்கும், பெரிய சிலை. அந்த சிலையுடைய தலைப்பகுதி தங்கத்திலும், நெஞ்சு பகுதி வெள்ளியிலும், வயிறு பகுதி இந்த காப்பர்லேயும், காப்பருக்கு பதில் வேறு ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன், கால் பகுதி இரும்புலேயும் இருக்கும். அதிலும் குறிப்பாக அந்த கீழே முட்டிக்கு கீழே வரும்போது துருப்பிடித்த இரும்பாகவும், அதுக்கும் கீழே பாதம் இருக்குது இல்லையா, அது துருப்பிடித்த இரும்பும் மண்ணும் களிமண்ணும் கலந்ததாக இருக்கும். ஆத்மாவுடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு போகுதுன்ற. ஸோ இதுதான் இந்து மதத்தில் தலையிலிருந்து தேவதை பிறந்தாங்க, நெஞ்சிலிருந்து சத்திரியர் பிறந்தாங்க, வயிற்றுலேருந்து வைஷ்யர் பிறந்தாங்க, காலிலிருந்து சூத்திரர்னு போட்டிருக்கு. யார் தெரியுமா தேவதை? சத்தியுகத்தில் இருக்கிறவங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சத்திரியர். துவாபரயுகத்தில் இருக்கும்போது எல்லாமே வைஷ்யர். அந்த கலைகள் சக்தி குறையுது ஆத்மாவுக்கு. கலியுகத்தில் வந்தோடனே எல்லாரும் சூத்திரர் தான், பிராமணர்கள் உட்பட. ஆனால் இது மனிதர்கள் எழுதிய வேதத்தில் இவ்வளவு தெளிவாக இல்லாததுனால வந்த குழப்பம். வர்ணாசிரமம், அது இது, இந்த ஜாதியை சொல்கிறாங்க, அந்த ஜாதியை சொல்கிறாங்க. மனிதனுடைய மனமும் வேறு கிரிமினல் ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்ல. அது என்ன, காந்தி சுதந்திரம் வாங்கிட்டு போயிட்டாருன்னா நாங்கள் அமைதியாக இருக்க விட்டுருவோமா? ஏற்படுத்துகிற குழப்பத்தை. ஏன்னா நடக்கிறது சாத்தானுடைய ராஜ்யம். யாரை நீங்கள் வெளியேற்றினாலும், வெள்ளையனை வெளியேற்றினாலும், யாரை வெளியேற்றினாலும் சாத்தான் உங்களுக்குள்ளே உட்காந்துட்ருக்கிறான். அவனை வெளியேற்றாத வரைக்கும் நிம்மதி இருக்க வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருங்க, ஆப்பிரிக்காவில் இருங்க, எங்கே வேணாலும் இருங்க. அதைத்தான் ராமர் சொல்லுவார். அந்த சீதையை பற்றி தப்பாக பேசுவாங்க ராவணன் கிட்டேருந்து அழைச்சிட்டு வந்த பிறகு. அப்போ சொல்லுவாங்க, ராவணன் இன்னும் சாகலை, எல்லார் மனசுலையும் இருக்கிறான். இப்போ தெரியுதா யார் ராவணன்ட்டு? அதில் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அதை நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அப்போ அங்கே ராவணன் கடத்திட்டு போகிறது மட்டும்தானே காட்டியிருக்கிறாங்க, வெறும் காமத்தோடைய அடையாளமாக மட்டும்தானே காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ராமர் சொல்கிறார் எல்லார் மனதிலும் இருக்கிறாருன்னு போது கெட்ட குணத்தை தான் அங்கேயும் சொல்கிறார். ஆனால் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். எல்லாத்துலேயுமே இருக்கும், வெளிப்படுது, எழுதுனவங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ கடவுள் சொல்கிறாரு, மீண்டும் ஆத்மானு என்னை நினைவு செய்யுங்க. ஏன்னா கடவுள் பிறப்பிறப்பு சக்கரத்திலே வந்தது கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்ததில்லை. அதனால தான் அவரை யாரும் பார்த்தது கிடையாது, பார்க்க முடியாது. உண்மையிலே நம்மளையே பார்க்க முடியாது, ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தான் பார்க்க முடியும். அதுதான் நாம் நம்பி தான் பற்று வச்சு இறந்துட்டாங்கன்னா அழுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை மட்டும் நினைவு செய், வேற எதையும் நினைக்காத. கடமை செய். உன்னுடைய அம்மா அப்பா, கணவன் மனைவி, குழந்தை என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனால் அவர்கள் கடவுளுடைய குழந்தை அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர என் அம்மா, என் அப்பா, என் மனைவி, என் குழந்தை இருக்கக்கூடாதுன்றார். உடலால் அப்படி நீ கடன் பட்டு இருக்கிற, அதனால தான் அவங்க அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிற, அவங்களுக்குரிய கடமையை நீ செய். ஆக்சுவலாக அவங்க என்னுடையவர்கள் இல்லைன்னாலே நம்ம ஒழுங்காக தான் நடந்துக்கும். என்னுடையவர்கள்னும் போது தான் திமிர் காட்டும். பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது, அப்பா அம்மாவை மரியாதை இல்லாமல் நடத்துறது,
இது எல்லாத்துக்குமே காரணம் என்னதுன்னு தான். அதே நபர் மற்றவங்க கிட்ட மரியாதை தான் நடந்துக்கும். இப்போ என்னதுன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்துப்பாங்க. அதனால தான் கடவுள் சொல்கிறார், எல்லாத்தின் மீது உள்ள பற்றை விட்டு என் ஒருவனை நினைவு செய். உன்னை ஆத்மா உடலே இல்லைன்னு நினச்சிக்கோ, செத்து போயிட்டேன்னு நினச்சிக்கோன்றார். ஏன்னா உடம்புன்னு நினச்சி இன்னும் பாவம் தான் செஞ்சிட்ருக்கிற. மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் அமுக்கிறது, கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவன் அடிக்கிறது, திருடுறதெல்லாம் கரெக்டான விஷயம்னு போதிக்கிறது இல்லையா. புரட்சின்ற பேரில் அதானே பண்ணாங்க. பணக்காரங்க வீட்டிலாம் கொள்ளை அடிக்கிறது. அது அப்போ அதே தான் பொண்ணு விஷயத்துலேயும் பண்ணுவான் இல்லையா. ஏய் நீ பணக்காரன், உனக்கு அழகான பொண்ணு வருவான், எனக்கு இல்லை, அப்போ அதுக்காக நாங்கள் இருக்கணுமா அப்படின்ட்டு பெண்ணை கவருவான் ராவணன் மாதிரி. மிலிட்ரியிலலாம் எவ்வளோ ரேப்பு நடக்குது, சண்டை நடக்கும்பொழுது, நாடுகளில் யுத்தம் நடக்கும்பொழுது. அந்த மனிதனுடைய வக்ர புத்தி அந்த மாதிரி வரும்பொழுது அது நடக்கும். அந்த மாதிரி பாரதம் மாறணும் அப்படின்னா இன்னும் பாவம் செய்யணும். அதற்கு இந்த மாதிரி குழுக்கள் நிறைய பேர் தேவை. ஏன்னா கடைசியில் உலகம் அழியும் போது அணு ஆயுதம் ரெடியாக இருக்குது இல்லையா, அதை போட்டுருவாங்க. போடுறதுக்காக தான் தயாரித்து வச்சுருக்குறாங்க, ஷோகேஸில் வைக்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. கண்டிப்பாக போட்டுருவாங்க, அதில் டவுட்டு கிடையாது. எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அடுத்தது என்ன ஆகும் தெரியுமா, இங்கே உள்நாட்டு கலவரம் ஸ்டார்ட் ஆகிடும். பாரதம் மட்டும் அழியாது, அணுகுண்டுனால் அழியாது. மத கலவரம் எல்லாம் இப்போ சினிமா எல்லாம் ஏற்றி வச்சாச்சு இல்லையா, எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த குணம் ஸ்லைட் ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா போதும், அப்படி ஆகிடுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு, ஒரு ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாலாம், இந்த மாதிரி என் கணவன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், கப்பலில் வேலை செய்கிறாரு, அது வரைக்கும் என்னுடைய பாடி நீடு நான் என்ன பண்ணுறது, இப்போ வேறு ஒருத்தனை தேடி போய் தானே ஆகணும். எப்படி நியாயப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். இதைத்தான் இந்த குழுக்கள் போதிக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல இல்லையா. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், காமம் மகாசத்ரு. உன் மனைவியோடு வைக்கிற காமம் தான் பின்னாடி கள்ளக்காதலியை தேடும், பிறகு கற்பழிப்பை நாடும். ஏன்னா மைண்ட் வந்து கரப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். அந்த புலனின்பத்தின் உச்சம் காமம், சரீர இன்பம். அதே மாதிரி நாக்கின் இன்பத்தின் உச்சம்தான் கரிமீன். ஆனால் இந்த நிலைமையில் இப்போ பாருங்களேன், மிலிட்ரி வந்து ஒரு நாட்டை படையெடுக்குது. இப்போ உக்ரைன் ஆக்கிரமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பெண்கள்லாம் வெளியேறிட்டாங்க. அதனால் பெருசாக பாலியல் குற்றம் நடந்திருக்கும், அப்பயும் நடந்திருக்கும். பட் பெரும்பான்மையானவர்கள் வெளியேறிட்டாங்க. ஆனால் கிடைக்கும்போது இப்போ அந்த இஸ்ரேலில் வந்து அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணாங்க இல்லையா. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பாலியல் சீண்டல்கள், டக்கு டக்குன்னு கொலை பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தோம். மனிதனுடைய வக்கர புத்தி எப்படி அழிச்சிட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். மனைவியோட காமம் வைத்தவன் அங்கே மிலிட்ரியில் இருக்கும்போது மனைவியை விட்டு தானே பிரிஞ்சிருப்பான். அந்த வக்கர புத்தி தீர்த்துக்கிறதுக்கு, ஏன்னா கொலை பண்ணுறதே தப்பு இல்லைன்னு அங்கே போதிக்கிறாங்க இல்லையா. மிலிட்ரி நீ வந்து சுடலான்னு போதிக்கும்போது எதை வேணாலும் பண்ணலாமே அப்படி தானே அவன் மைண்டு சொல்லும். எதுக்கு சும்மா சாவடிப்பானே, அதுக்கு முன்னாடியே காமத்தில் ஈடுபட்டு சாவடிச்சிட்டு போயிடலாம், யார் என்ன பண்ண போகிறா. இப்படி தான் மனித புத்தி வேலை செய்யும். ஓகே, இது ஓகே. அடுத்தது உக்ரைனை சுற்றி கட் பண்ணாங்கல்ல ரஷ்யா, வெளியிலேருந்து சாப்பாடு கீப்பாடு கரண்ட்டு எதுவும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, தெருநாயை அடித்து சாப்பிட்டாங்க. சரி, தெருநாய் எத்தனை இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக இறந்து போன பிணத்தை தான் சாப்பிட்ருப்போம். அதை சாப்பிட்டே வாந்தி பேதி எடுத்தே பல பேர் செத்துருப்போம். அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கரிமீனை சாப்பிட வச்சது சாத்தான். ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, செத்து போனப்புறம் எல்லா கறியும் ஒன்று தானேப்பா, கரெக்டு தானே. செத்து போனப்புறம் எந்த கறியாக என்ன, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. யாரை சொல்லியிருக்கிறாங்க, விலங்கையா மனுஷனையா, ரெண்டுத்துக்கும் அது அப்ளை ஆகும் கடைசியில். இதெல்லாம் நடக்கும் யாருக்கு, இப்போ இதிலெல்லாம் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு. மற்றவர்களுக்கு அந்த இடத்துலேருந்து சேஃப்டியாக தப்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக ஏழையாக பிறக்கும்போது ஒழுக்கமாக இருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமானது. ஆனால் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டமானது. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை அப்படியே பாவத்தை நோக்கி தள்ளும். முன்ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனை. அதையும் மீறி எப்படியாவது நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லாட்டினா அடுத்து சறுக்கிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சகோதரி, அவங்க அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா செத்து போயிட்டாங்களா தெரியல. அவங்க அக்கா தான் வளர்க்குறாங்க. ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க.
பயங்கரமாக அடிப்பாங்களாம். இப்படியே இருந்து செம்ம டார்ச்சர். ஒரு வேலைக்காரியாவே தான் வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ வந்து பஸ்ஸில் போகும்போது ஒரு பையன் ஃபாலோ பண்ணுறான். அப்போ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த அக்கா டார்ச்சர்லேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. அவன் லவ் பண்ணுறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் தனியாக அழைச்சிட்டு போயிடுறான். அழைச்சிட்டு போய் ஒரு ரூமில் வச்சு, அந்த ரூம்லேயே ஒரு 2-3 மாதமாக ஏதோ இருந்து பாலியல் பலாத்காரம் இல்லை, விரும்பி தான் பண்ணியிருக்கிறாங்க. அதை தவிர வெளியிலே விடலை, அந்த பொண்ணை எங்கேயுமே விடலை. அவன் டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டான். அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம சொல்கிறது, ஏழையாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பாவம் செஞ்சதுனால தான் அங்கே இருக்கிறோம். பாவ புண்ணிய கணக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் யாரும் இல்லை. இல்லை இப்போ இந்த மாதிரி இயக்கம் வர்றதுக்கு காரணமே என்ன? ஏழைகளுக்கு அநீதி நடக்குதுன்னு தானே. அப்போ அநீதி நடக்குது அப்படின்னாலே அங்கே பாவ கணக்குன்னு தானே அர்த்தம். அதனால தானே ஏழையாக பிறந்திருக்கிறோன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இறைவனுடைய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இருக்கணும். ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா சாத்தான் கையில் போய் சிக்கிக்குவோம். நல்லது மாதிரியே இருக்கும். சாத்தானுடைய சாமர்த்தியம் இருக்குது பாருங்க, பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சூர்பனகை, சூர்பனகையை நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல உதாரணம். சூர்பனகை என்ன ஆகுது, ராமர் மேலே ஆசைப்படுறா பாருங்கள். சூர்பனகையுடைய மகனை வந்து ராமருடைய தம்பி தெரியாமல் கொண்டுடுறான். ஒரு கத்தி ஷார்ப்பாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக வீடை வெட்டுறான். ஆனால் உள்ளே ஒருத்தன் இருக்கிறான்னு அவனுக்கு தெரியாது, விழுந்து இறந்துடுறான். அப்போ அவன் வந்து சூர்பனகையோட மகன், அவனை தேடிக்கிட்டு வரா, பார்த்துடுறான், இறந்து கிடக்கிறான். யார் ஒன்று இப்படி பண்ணான், நான் அவனை விட மாட்டான்னு கத்துவா. கத்திக்கிட்டு கோபத்தில் வந்துக்கிட்டே இருப்பா. வரும்போது கீழே பார்த்தா ராமர் லக்ஷ்மணன் இருப்பாங்க. யாரா இது, குறிப்பாக ராமரை பாப்பா, இவ்வளோ அழகாக இருக்கானே, இவனை நான் அடையணுமே. மனித புத்தி பாருங்கள். பையன் இறந்து கிடக்கிறான், ஆனால் புத்தி எங்கே வேலை செய்யுது பார்த்தீங்களா? இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நிறையா நடக்கும் இல்லையா? என் மகனுக்காக நான் கல்யாணம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். மனைவி டைவர்ஸ் ஆன உடனே கல்யாணம், மனைவி இறந்த உடனே கல்யாணம், மகன் இறந்த உடனே கல்யாணம். ஸோ இங்கே இப்போ நடக்கிற விஷயம்தான் அங்கே கதையாக எழுதப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் கிடையாது, இப்போ நடக்கிற விஷயம். அப்போ என்ன பண்ணால் நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கிறோமா? அப்போ அந்த கேரக்டர் எப்படி அதிலிருந்து வெளியில் வந்தது, அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் வரணும் இல்லையா? நிறைய வீட்டுக்கு வீடு இந்த சொத்து அபகரிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. ராமருக்கும் நடக்குது. என்ன பண்ணுறாரு, சிரிச்ச முகத்தோட நீ ஆண்டா என்ன, சாரி நான் ஆண்டா என்ன, என் சகோதரன் ஆண்டா என்னன்ட்டு போனார். அதில் ஒரு சூழ்நிலை காட்டுறாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை எதனாலெல்லாம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். அதுலேயே வந்து அப்பா இன்னொரு பொண்ணுக்கிட்ட மயங்கி கிடக்கிறேன். ஏன்னா சின்ன பொண்ணு, செம அழகான பொண்ணு, அந்த பொண்ணை தான் பிடிக்கும் அவருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பொண்ணுக்கு சாதகமாக தானே பண்ணுவாங்க ஜென்ரலாக. அதை அதில் சொல்லியும் காட்டுவாங்க, பொண்ணு இதில் மயங்கி கிடக்கிறாருன்ட்டு. ஸோ அடுத்ததுக்கு இயல்பாகவே ஒரு பையனை பிடிக்கும், இன்னொரு பையனை பிடிக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா சகோதரனே வந்து அபகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இத்தனை விஷயங்களும் இருந்தாலும் நாம் என்ன பண்ணணும், என் புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சு, பாவ கணக்கு வந்துடுச்சு, வெளியில் திருப்பி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா காலி ஆகிடுவீங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? கோர்ட்டு வாசலில் வெட்டுறாங்க, என்ன திருப்பி ஏன் அவனுக்கு கையில் திருப்பி அடிக்கிறதுக்கு இல்லை? இப்போ இந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் திருப்பி அடிப்பேன் தைரியம் இருக்குன்னு அந்த பாட்டை எவனோ எழுதி கொடுத்ததை பாடுறாங்க. இயல்பாகவே பெரும்பான்மையான ஆண்களுக்கு பெண்களை விட உடம்பு தெம்பு இருக்கும். பெண் அடிச்சுட்டா ஆண் கம்முன்னு இருப்பானா? யோசிச்சு பாருங்கள். அதுவும் மோசமான ஆண் கம்முன்னு இருப்பானா? டெல்லி டாக்டரை ரேப் பண்ணாங்களே, அவங்க திருப்பி அடிக்க முடிஞ்சிருக்குமா முதல்ல? இல்லையா? ஸோ ஆனால் எப்போ நீங்கள் திருப்பி அடிக்க கற்றுக்குறீங்களோ, கறிமீனை சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் பாடி ஏற்றி பாக்ஸிங் அது இதுன்னு கற்றுக்குறீங்களோ, நீங்கள் கூப்பிடுறீங்க நீங்கள் செய்த பாவத்துக்கான தண்டனையை கொடுப்பதற்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் கிட்ட ஆயுதம் இல்லைன்னா உங்களை தேடி அது வராது. அதுதான் இங்கே ரகசியமே. அதுக்கு தான் மகாபாரதத்தில் இருக்கும், பீமனை நோக்கி ஒரு ஆயுதத்தை விடுவான் அஸ்வத்தாமன், பிரம்மாஸ்திரான்னு நினைக்கிறேன். அது வரும்பொழுது
உடனே கிருஷ்ணர் என்ன சொல்வார், உன் கையில் இருக்கிற ஆயுதத்தெல்லாம் கீழே போடுன்னுவார். டக்குன்னு கீழே போட்டுறான். ஏன் எதுக்குன்னுலாம் கேட்க மாட்டான். கீழே போட்டவொடனே அந்த பிரம்மாஸ்திரம் அப்படியே அவனை சுற்றிட்டு போயிடும். ஏன்னா நிராயுத பாணியை அது தாக்காது. இங்கே என்ன விஷயம்னா, நம்ம செய்த பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, காமத்தினால, கோபத்தினால, பற்று பேராசாங்கிறதுனால, அது உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களை துரத்தும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்கள் கிட்ட வரும், அப்படியே சுற்றிட்டு போயிடும். நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கணும், அவ்வளோதான். அதான் ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஓம்னாலே நான் ஆத்மான்னு அர்த்தம், சாந்தினா அமைதி, அவ்வளோதான். ஸோ அமைதியாக இருக்கணும். காமம் வந்தால் அமைதி போயிடும், கோபம் வந்தால் அமைதி போயிடும், பற்று வந்தால் அமைதி போயிடும், பேராசை வந்தால் அமைதி போயிடும், அகங்காரம் வந்தால் அமைதி போயிடும். இல்லை, என் இனத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பிரபாகரன் நினைத்த ஒரே ஒரு மனிதனுடைய காரணம் அந்த இனமே அழிஞ்சுது. அதை புரிஞ்சுக்கணும். இல்லையா, ஒரு போலீஸ்காரன் ஒரு தமிழனை கொல்றான், அவன் எதுக்காக வேணாலும் கொன்று இருக்கலாம் இல்லையா, ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும். ஆனால் இது தமிழர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ளே விதைக்கப்பட்டுடுச்சு, அந்த விஷம். அப்போ கூட்டு சேர்க்க ஆரம்பித்தது. இன்றைக்கி தமிழ் இனமே அங்கே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். அவங்க எல்லாம் ஒரே இடத்துல பிறக்கிறாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். பாவம் செய்தவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல பிறக்க வைக்கப்படுவார்கள். ஒரு நாடே அனுபவிக்குது இல்லை, பாலஸ்தீன் அனுபவிக்குது, சிரியா அனுபவிக்குது, உக்ரைன் அனுபவிக்குது, ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் காட்டு விலங்கு அடித்து சாப்பிட்றாங்க. கும்பலாக சேர்ந்து பாவம் செய்வீங்க, கும்பலாக சேர்ந்து ஒரு இடத்துல போய் அனுபவிக்கவும் செய்வீங்க. ஸோ அந்த நேரம் அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த சகோதரியாக ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க, வட சென்னைன்ற படத்தில் ஒரு பாட்டு இப்போ இருக்குது. இப்போ அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற சித்திரவதை, எவ்வளோ நாள் தான் நான் அடி வாங்குவேன், செத்துருவம்பில் இருக்கே. அந்த நிலை இப்போ நீங்கள் எடுத்து வைக்கிறது அந்த நிலைக்கு கடைசியில் இட்டுட்டு போய் விட்டுரும். அங்கே கதறி பிரயோஜனம் இல்லை. அதுதான் சாகும்போது சங்கரான்னு சொல்கிறது. ஸோ அதிலிருந்து உங்களை காப்பாற்றணும்னா கடவுள் கையை பிடிக்கிறீங்களா, சாத்தான் கையை பிடிக்கிறீங்களா? கடவுள் கையை விட்டாலே போதும், சாத்தான் உங்களை அழகாக தூக்கிட்டு போயிடுவான். ராவணன் கடத்திட்டுல போகிறான். எப்போ? அந்த கோட்டை தாண்டியவுடன். கோடு என்னது? இறைவன் கொடுக்குற ஞானம். அது என்ன? ஆத்மான்னு பரமாத்மாவை மட்டும் நினைவு செய், யாரை பார்த்தாலும் ஆத்மாவை மட்டும் பாரு. ஆத்மாவை பார்க்கும்போது அந்த ஆத்மா ஆரம்பத்தில் தேவதையாக இருந்ததுன்னு உயர்ந்து நீ பார்ப்ப. அப்போ அகங்காரமும் வராது, அந்த தாழ்வு மனப்பான்மையும் வராது. ஏன்னா நானும் ராஜா அப்படி இருந்தேன். ஆனால் பணிவு ரொம்ப முக்கியம். இந்த கலியுகத்தில் பணிவு தான் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம்ன்றார் இல்லையா. ஒரு வார்த்தை அப்படின்னோடனே ட்ரிகராகி வெட்டுக்குத்துன்னு போகுது இல்லை. அப்போ இந்த மாதிரி பாட்டை கேட்குறவங்க, இதுக்கே அடிக்டாக இருக்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அவங்கள அறியாமல் வாய் விடுவாங்க, காலி. அப்படி நிறைய பேரை காவு வாங்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் சாத்தானுடைய இந்த மாதிரி அமைப்புகள். ஆனால் நம்ம சொன்னோம் இல்லையா, குரான், பைபிள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கதை இருக்குது. இறைவனுடைய ஞானம் எல்லாத்தையும் விடணும். இதை பார்த்திங்கன்னா சிவன் எப்போவுமே இருப்பார் கதைப்படியே. ஆக்சுவலாக கழுத்தில் மாலை பாம்பு போட்டிருக்கிறது சிவன் கிடையாது, அது சங்கர். பட் ஆனாலும் அவங்க சிவன் நம்புகிறாங்க இல்லையா. ஸோ சிவன்கிட்ட பார்வதி கேட்குறாங்க, நீங்கள் மட்டும் எப்பயும் சாகாமல் இருக்கிறீங்க, நான் மட்டும் செத்து வரேன், நானும் உங்களை மாதிரி சாகாமல் இருக்கணும், எனக்கு வழி சொல்லிக் கொடுங்க. சரி, சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போகிறார். போகிற வழியில் முதல்ல அந்த பாம்பை கழட்டி விட்டுறார். சிவனா அப்படின்றதே நம்ம பாம்பை வச்சு தான் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதையே கழட்டி விட்டுறார். அடுத்தது கொஞ்சம் தூரம் போன உடனே நெத்தியில் இருக்கிற பட்டையை அழிச்சிடுறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே திரிசூலம் இருக்கும் இல்லையா, அதை விட்டுறார். திரிசூலம், அதுக்கு பேர் உடுக்கை, ஸோ அதையும் விட்டுறார். அப்புறம் போகும்போது கழுத்தில் இருக்கிற ருத்ராட்சியை விடுறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நின்று தலைமுடி அவுத்து கங்கையையும் அவுத்து விட்டுறார். இப்போ பார்வதி முகம் திகிலடையுது. ஏன் இப்படி பார்க்குறேன்ட்டு சிவன் கேட்குறாரு. இல்லை, நீங்கள் என்னையும் தியாகம் பண்ணிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது. அதுக்கு சிவன் சொல்லுவார், உயர்ந்த ஒரு லட்சியத்தை அடையணும்னா நமக்கு பிரியமான அனைத்தையும் தியாகம் பண்ணணும். இதுதான் சத்யநாராயணன் கதை, உண்மையான சத்யநாராயணன் கதை. அதில் 3ஆம் கண் திறக்கும் கதை, அமரக்கதை. ஏன்னா அமர்நாத் குகையிலிருந்து அந்த ரகசியத்தை சொல்கிறதுக்காக அவர் போகிறதா காட்டுவாங்க. ஆனால் அந்த கதை இங்கே போகிறதுக்கு முன்னாடியே இது நடக்கும். இதுதான் ரகசியமே. அங்கே போனப்புறம் எதுவும் நடக்காது. அவர் அமைதியாக இருப்பார், இவங்களும் அமைதியாக இருப்பாங்க, கண்ணை மூடிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சக்தி போயிட்டு வர மாதிரி காட்டுவாங்க, அவ்வளோதான். கதை என்னென்னா, அனைத்தையும் இழப்பதற்கு நீ தயாராக இருக்கணும். அதானே நடக்குது. குரானில் இப்ராஹிமுடைய குழந்தைய அல்லாஹ் கேட்குறாருன்னொடனே டக்குன்னு கொலை பண்ணுறதுக்கு போகிறான். கொலை பண்ண போதிக்கல, இழப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னு அர்த்தம்.
ஆனால் சாத்தான் சொல்லும்போது எப்படி சொல்கிறான் பாருங்க, கொலை பண்ணு, அதுதான் மனிதனுடைய வழி. எழுதுனதெல்லாம் மனிதர்கள் தான், மனித வழி தான் சாத்தானுடைய வழி. அதே மாதிரி பிள்ளைக்கறின்ட்டு இதே கதை இந்து மதத்துலேயும் வரும், இன்னும் மோசமாக வரும். அந்த சிவனடியாரே வந்து தன் மகனையே கொன்று சிவனுக்கு கொடுக்கணும். சிவன் அவர் ஒரு சிவனடியார் வேஷத்தில் வந்திருப்பார். ஸோ அப்படி கொன்று சமைச்சு அந்த தலைக்கறியை அரைச்சி கொடுக்கணும். அப்படின்னா அரைச்சி கொடுங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குழந்தை ஆனாலும் உங்களால் உங்கள் மனதில் கொஞ்சம் கூட துக்கம் இல்லாமல் இருக்க முடியணும். அப்படி இருந்தால் தான் சுகம் நிரம்பிய சொர்க்கத்துக்கு நீங்கள் வர முடியும். ஏன்னா எப்போ உங்களுக்குள்ளே அந்த மனம் பிறழ ஆரம்பிக்குதோ அப்போ சரி எது தப்பு எதுன்னு பகுத்தறிகிற சக்தியை இழந்துடுவீங்க. அது ஒரு முக்கியமான காரணம் சூர்பனகை மகனை இழந்த நேரத்தில் டக்குன்னு காம வயப்படுறதுக்கு. அதுவும் அங்கே அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்குது இல்லையா. மனம் புத்தி பேதலிச்சு போகுது. அந்த நேரத்தில் டக்குன்னு இன்னொருத்தரோட கணவன்னு தெரிந்தும் அவனை ட்ரை பண்ணுறான். அடுத்தது தம்பியை ட்ரை பண்ணுறான். ஸோ அதுனா ஒருத்தனை விட்டால் டக்குன்னு இன்னொருத்தனை போய் ட்ரை பண்ணுவாங்களா? ஸோ அப்போ அதை யோசிச்சு பாருங்கள். அப்போ அவளுடைய புத்தி எந்த அளவுக்கு வந்து பலகீனமாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறது, நம்ம வந்து அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தள்ளப்படுவோம். இப்போ ஏதோ ஒரு படம் வந்துச்சு இல்லையா, ஆடு ஜீவிதம். அந்த மாதிரி சூழ்நிலை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடைசியில் நடக்கும். ஏதோ அரபு நாட்டில் போனால் தான் அது நடக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே அப்படி நடக்கும். குட்டி குட்டி தீவாக மாறிடும் உலகழிவின் போது. சுனாமி இதெல்லாம் வந்து ஊருக்குள்ளே கடலில் வந்து குட்டி குட்டி தீவாயிடும். மனிதனை காமத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு பல விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு விஷயம், ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா. ஏன்னா மற்றவர்கள்லாம் இறக்குறாங்களே, இறந்து என்ன கடவுள்கிட்டே போக முடியும்? ஏன்னா கடவுள் எங்கே இருக்காருன்னே தெரியாது. இறைவனை நினைத்தால் தான் போக முடியும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறாரு. உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து என்னை நினைவு செய்வீங்கன்றது தான் கடவுளுடைய ஞானம். ஸோ வெளிநாட்டில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் மனித ஆத்மாக்கள் தான். மனுஷனை பார்த்து எங்கேயாவது ஓடி வரணும்னு நினைக்கிற நேரத்தில் வந்துடும். ஸோ அப்போ இந்தியாவை நோக்கி எல்லாம் சாரையாக வரும். இப்போவே நிறைய பேர் உடம்புல ஆத்மா பிரவேசமாகி இருக்கும். தூய்மையாக இல்லைனாலே உள்ளே வந்துடும். ஏன்னா அது பாருங்கள், வெளிநாட்டில் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றது ஃபேமஸ்ஸு. இங்கே ரஞ்சித் அதை தான் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறார். வெளிநாட்டு ஆத்மாலாம் உள்ளே பூரணும்பில் இருக்குது, பூந்துட்டுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி கரிமீனே சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், காமமே இல்லை, ஃபுல் ஆத்ம உணர்வில் இறைவனை மட்டும் நினைக்கிறீங்க, உடலையே பார்க்கல, ஆத்மா மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அது பயிற்சி பண்ண தான் வரும். அப்படின்னா உங்கள் கிட்டே எந்த ஆத்மாவும் நெருங்கக்கூட முடியாது. ஆத்மா மட்டும் இல்லை, பஞ்ச தத்துவம் கூட. ஏன்னா தூய்மையான ஆத்மாவுக்கு அந்த பலம் கடைசியில் அது நடக்கும். ஸோ அதோடைய நினைவு தான், எப்படி கடைசி நேரத்தில் அந்த பஞ்ச தத்துவம் உங்கள் கண்ட்ரோலில் வருன்றதுடைய நினைவு தான் கிருஷ்ணர் யமுனை நதி கரையாக அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போகும்போது யமுனை விலகி வழிவிட்டது. மோசஸ் பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா மோசஸ் எதிரிகள் துரத்திட்டு வரும்போது அந்த கடலே பிரிஞ்சு அவருக்கு வழி விட்டது அப்படின்னு சொல்கிறது. நிஜத்தில் அப்படி நடக்கலை, ஆனால் இறுதியில் அப்படி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத அது சொல்லுது. அதுக்கு தூய்மை தான் முக்கியம். கடவுளுடைய வழி தான் காப்பாற்றும், மனிதனுடைய வழி உங்களை வீழ்த்தவே செய்யும். இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம நிறைய இடங்களில் வந்து ராமாயணம், பைபிள், குரான், மகாபாரதம் எல்லாத்துலேயும் உள்ள இந்த ரகசியத்தை சொல்கிறோம். இழக்கிறத தான் அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்ராஹிம் பார்த்திங்கன்னா மனைவியுமே விட்டு வந்துடுவார். அதில் 2வது மனைவின்னு காட்டுறாங்க, பட் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டுட்டு வான்னு அர்த்தம் இல்லை, கடவுள் அதையே சொல்லுவார், பற்றை வீடு. ஏன் 2வது மனைவியை காட்டுறாங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து 2வது மனைவி மேலே முதல் மனைவியை விட பிரியம் இருக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணுறோம். இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அப்படி அங்கே சிவன் சொல்கிறார்ல, நமக்கு மிக பிரியமானதை நீ இழக்கணும், அதைத்தான் அங்கே இழக்கிறதா காட்டுறாங்க. அப்படின்னா என்ன, இழப்பதற்கு தயாராக இருக்கணும். உலக அழிவின் போது யார் முன்னாடி இறப்பா யார் பின்னாடி இறப்பா தெரியாது. இறந்தாலும் ஆத்மா இங்கே தான் சுற்றும், துடிக்கக்கூடாது. இறைவன் நினைவை தவிர போக போகிறது சொர்க்கம். அங்கே இந்த திடீர் மரணம்லாம் வராது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அதனால தான் பொன்னுலக பாரதம் இன்னை வரைக்கும் சொல்கிறோம். இதே பாரத பூமி டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக இருக்கும். அங்கே பிறக்க போகிறோம். அது எப்படியெல்லாம் இருக்குன்றதை இறைவன் சொல்கிறார். அது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக முரளி அப்படின்னு இலவசமாக போதிக்கப்படுது. ஏன்னா கடவுள் எந்த வயோதிகர் உடலில் வராரோ அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இப்போ கலியுகத்தின் இறுதியில் தான் இப்போ தான் எல்லாம் தாடியோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? தாடியோடையும் அலையிறாங்க, லேடியோடையும் அலையிறாங்க. ஸோ இந்த நேரத்தில்
இருப்பவர் பிரம்மான்றதுக்காக தான் இந்து தெய்வங்களில் அவருக்கு மட்டும் தாடி காட்டுறாங்க. அவரைத்தான் ஆதாம் அப்படின்னு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்கு, ஆதி மனிதன். ஆனால் வர்றது இறுதியில். அது எப்படி ஆதி ஆச்சு அப்படின்னா, இறைவன் இப்போ தான் வரார். சொர்க்கத்துக்கு தேவையான குணத்தை எல்லாம் அந்த முரளி மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கார். மெயினாக ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவை பார்க்கறது. அதன் மூலம் காமம், கோபம், பற்று, பேராசை, அங்கர்னா என்னன்னே தெரியாத நிலையை அடையிறது. அதை தான் இயேசு கிறிஸ்து வந்து குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் நீ சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, மனைவியை தவிர மற்றவங்கள சொல்கிறாங்கன்னு இவங்க இஷ்டத்துக்கு அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பாதிரியார்கள், துறவிகள் எல்லாமே காமத்தில் விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருடைய ஆத்மா சக்தி இழந்திருக்கு. அவங்களே விழறாங்கன்னா மற்ற மக்களுடைய நிலை என்ன ஆகும்? அப்போ கள்ளத்தொடர்பு, கற்பழிப்பு சர்வசாதாரணமாக ஆகிடும். இப்போ சட்டமே கள்ளத்தொடர்பு வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிடுச்சு, ஓரின சேர்க்கை தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ ஏன்னா நீங்கள் பாவம் செய்தால்தான் உலகம் அழியும் இல்லையா? அந்த அளவுக்கு பாவம் பெருகணும் பயங்கரமாக. சின்ன குழந்தைய கூட கொடூரமாக கற்பழித்து சாப்பிட்றது, இதெல்லாம் நடக்கும். கடைசியில் கற்பழிக்கிறது இப்பயே நடக்குது. கடைசி நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னும் போது குழந்தைய கடத்திட்டு போய் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஈஸியாக அதை தானே கொல்ல முடியும். பெரியவங்கன்னா கொஞ்சமாவது எதிர்ப்பாங்க, கத்துவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக கடைசியில் நடக்கும். ஸோ இப்போயே இந்த லேடி டாக்டரே வந்து சாப்பிட்ருக்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த குணம் மனித கறியை சாப்பிட்றது வந்து வந்துடுச்சு மனிதனுக்கு. இப்போ அகோரி கலையரசன் கூட சொன்னார்ல, அது ஒன்றும் இல்லை, சிக்கன் மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே போகும். கடைசியில் எதுவும் கிடைக்கலன்னு போது அந்த நிலைமைக்கு போயிடுவான். எதுவுமே இல்லை, போட தோஷம் இல்லை, பாவம் இல்லை, கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான், அப்புறம் எதுக்கு அதை பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்க போகிறான்? ஸோ அதுக்கு தான் இறைவன் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, பூண்டு வெங்காயமும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா பூண்டு வெங்காயம் இல்லாமல் நீங்கள் மாமிசம் செய்யவும் முடியாது ஃபஸ்ட்டு இல்லையா? ஸோ அடுத்தது வெளியிலும் சாப்பிடக்கூடாது. இறைவன் நினைவினால நீங்களே சமைத்த உணவு அல்லது பிரம்மகுமாரிகள் சமைத்த உணவைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் இவ்வளோ தான் சொல்லியிருக்கார். இது காரணம் எதுவும் சொல்லலை. 1936 சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஆஹா இதுக்கு தான் சொன்னீங்களான்ட்டு. பார்க்குறோம்ல, ஹோட்டலில் சாப்பிட்றவன் இறக்கிறத பார்க்குறோம், பரோட்டா சாப்பிட்டு இறக்குறவனை பார்க்குறோம், சிக்கன் ஷவர்மா ரொம்ப ஃபேமஸ். அப்பயும் விட மாட்டுறாங்க, செத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் இவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, விழுந்து சாவறதுக்கு தயாராகுங்கடா அப்படின்ட்டு. மட்டன் சாப்பிட்டும் சாகுறாங்க, வீட்டிலே சமைச்சோம். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாங்க, சரி ஹோட்டலில் ஒழுங்காக செய்யலைன்னாங்க, இப்போ வீட்டிலே. அடுத்தது உடம்பை ஏற்று ஜிம்மிலே சாகுறாங்க. இதெல்லாம் சாத்தானுடைய வழி. அதுதான் இங்கே விஷயமே இல்லை. எதுக்கு ஜிம்முக்கு போய் உடம்பை ஏற்றுறது? மற்றவங்களை பிடிச்சி இழுக்கணுமா? சினிமாக்காரன் ஓகே அவன் பண்ணுறான். ஆக்சுவலாக யாருக்கு அந்த மாதிரி உடம்பு இருக்கும்? கடுமையான உழைப்பாளிக்கு தான் இருக்கும். அவன் ஏன் கடுமையாக உழைக்கிறான்? அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உழைக்கிறான். ஆனால் உனக்கு எல்லாமே இருந்து நீ போகிறன்னா உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற பாருங்க. ஸோ இதில் இருந்தெல்லாம் காப்பாற்ற தான் கடவுள் வர்றார். அதாவது மனிதர்களுடைய புத்தி அப்படியே தலைகீழே தொங்குதுன்றார். தலைகீழே இருக்குது. சரியெல்லாம் தப்புன்னும் தப்பெல்லாம் சரின்னு இருக்கிறத நான் நேராக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாடல்லையும் இறைவனுடைய ஞானம் ஒளிஞ்சிருக்குது. ஐயம் சாரி ஐயப்பா, அதுக்கப்புறம் வரலாம். ஐயம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்த என்னப்பா, பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லைப்பா அப்படின்னு வருது. அடுத்த லைனே பார்த்தீங்கன்னா, நான் தாடிக்காரன் பேத்தி, இப்போ காலம் மாறி போச்சு, நீ தள்ளி வச்ச தீட்டா நான் முன்னேறுவேன் மாசா. ஸோ இந்த பாடலில் இருக்கிற எல்லாத்துலேயுமே அந்த ஐயம் சாரி ஐயப்பான்ற ஒரு லைன் மட்டும் இல்லைன்னா இதுக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஏன்னா அது சரி ஓகே, தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுடைய குமுறலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இங்கே ஐயப்பனை அழிச்சிட்டு வந்துட்டதுனால தான் இப்போ சர்ச்சை வந்ததுக்கு முக்கியமான காரணம். கூடவே மதச்சடங்கு மேலே காரி துப்பட்டான்னு வேறு, அது டைரெக்டாகவே இந்து மதத்தை தாக்குது. இப்போ ஐயம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தால் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, இதை வந்து நீ ஏன் இந்து மதத்தை பற்றி பாடுற, கிறிஸ்தவ மதத்தை பற்றி பாட வேண்டியதானே, முஸ்லீம் மதத்தை வச்சு பாட வேண்டியதானே, மசூதிக்குள்ளே பெண்களை விடுறாங்களா,
இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் இதில் ஒரு ரகசியமும் இருக்குது. எந்த ஆன்மீக ரகசியம்னா, ஏன்னா இதை எழுதுனது நமக்கு நல்லாவே தெரியும், கடவுள் மறுப்பு கொள்கையை வலியுறுத்துவதற்காகவே எழுதப்பட்டது. ஆனாலும் இதில் கடவுளுடைய ஞானம் இருக்குது. அதான் கடவுளுடைய பவர் இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை வைத்தே, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பெரியாருடைய பேரே பாருங்களா, நீங்கள் வந்து தாடிக்காரன் சொன்னாலும் அது பிரம்மாவை தான் குறிக்கும். ஏன்னா ஆதியில் தாடியாக ஆதி மனிதன் அவர் தான். அப்போ அவர் தான் அது. ஸோ ஆதி மனிதன் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, கடவுளுடைய முதல் படைப்பு அவர் உடலில் வந்து தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் கடவுள் மாத்துறார். பைபிளில் இருக்கும், அலங்கோலமாக இருந்தது, கடவுள் அதை ஒழுங்குபடுத்தினார்னு இருக்கும். அதாவது வானமும் பூமியும் ஒன்றா சேர்ந்துருக்கு, அதை பிரித்தார்னு வரும். ஸோ அப்போ ஒன்று சேர்ந்து இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, தலைகீழாக மாறி இருக்குது, அதை சரி பண்ணுறார் கடவுள். அதை தான் இங்கே என்னென்னா, நீ ஆத்மானு பாரு, காமம் இல்லாத உலகத்தை தான் நான் படைத்தேன். அந்த நேரத்தில் அப்புறம் எதுக்கு ஆண் படைத்தான், எதுக்கு பெண் படைத்தான், ஏன் இந்த உடம்புல இந்த உறுப்பு இருக்குது, இந்த மாதிரி கேவலமான சிந்தனையெல்லாம் அப்போ கிடையாது. சரி, அதுக்கு தான் காரணம்னா உங்கள் குழந்தைங்கள விட்டுருவீங்களா நீங்கள்? அப்போ மட்டும் பதறீங்கல்ல, அப்போ தப்புன்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஆனால் நீங்கள் அடிமை ஆகிட்ட காரணத்தினால இப்படியெல்லாம் பேச வைக்கிது காமம். அதேமாதிரி கரிமீனுக்கு அடிமையானது உங்களை இப்படி பேச வைக்கிது. போகிறது ஒரு உயிர் அப்படிங்கிறது தெரியல. கேட்டால் செடிக்கு கூட தான் உயிர் இருக்குது, சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு, அதை சயின்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இது உனக்கு காது கேட்கலை, அம்மானு கத்துதே, உனக்கு காது கேட்கலை, அதோடைய பாலை குடிக்கிறியா? ஒரு அம்மா பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுது அந்த பசு, அதை சாப்பிட்றது எவ்வளோ பெரிய பாவம். அப்படிங்கிற அறிவு கூட இல்லாத முட்டாளாக நானே இருந்திருக்கிறேன். எனக்கே இப்போ அருவருப்பாக தான் இருக்குது என்னை நினைத்தால். எவ்வளோ கேவலமாக நம்ம இருந்திருக்கிறோம். நாஸ்திகம் இருந்தால் நீங்கள் எல்லா தப்பும் தைரியமாக பண்ணுவீங்க, ஏன்னா யாரும் இல்லையே, அவ்வளோதான். வாய்ப்பு கிடைச்சா எந்த தப்பு வேணாலும் பண்ணலான்ட்டு. ஸோ இன்றைக்கி நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாஸ்திகம் தான். உலகம் முழுவதுமே. ஆனால் கொஞ்சம் நெஞ்சமாவது அந்த பயம் இருந்தது. ஸோ அந்த பயம் இல்லை அப்படின்னும் பொழுது நிறைய பாவம் செய்வாங்க. அதுவும் கடவுளின் சித்தத்தின்படியே நடக்குது. கடவுளின் சித்தத்தின்படினா அவர் பாவம் செய்ய வைக்கிறாருன்னு கிடையாது. கடவுளுடைய வழியை கேட்குறாங்க இல்லையா? எல்லாருக்கும் தான் ஞானத்தை கொடுக்குறாரு, ஆனால் வரமாட்டுறாங்களே. அப்போ உலகம் அழியணும், ஏன்னா இங்கே ஞானத்தை கொடுப்பதே சொர்க்கத்திற்காக. அப்போ அழிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, இவங்க பாவம் செய்யணும்ல. ஒன்று இங்கே வந்தாகணும், வரலன்னா பயங்கரமாக பாவம் செஞ்சாகணும். ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் பண்ணும். அது என்ன? இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றும். சொர்க்கமாக மாற்றுறதுக்கு அழிவு தேவைப்படும். அப்போ அழியும் போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும், ஞானத்தை எடுத்தவர்கள் எடுக்காதவர்கள் எல்லாமே. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி யார் இறைவன் நினைவை தவிர வேறு எந்த நினைவும், இந்த கலியுகத்தின் எந்த நினைவும் இல்லையோ, அவங்க மீண்டும் இங்கே பிறக்க மாட்டாங்க. கலியுகத்தில் பிறக்க மாட்டாங்க, பேயாவும் அலைய மாட்டாங்க. அவங்களுடைய கவனம் ஃபுல்லாக இறைவன் சொர்க்கம்னு இருக்கிறனால மேலே போயிடுவாங்க. சொர்க்கம் வந்த உடனே பிறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மற்றவர்கள் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதுதான் பெரிய தண்டனை அஸ்வத்தாமனுக்கு கொடுப்பாங்க இல்லையா? கடைசி வரைக்கும் நீ சுற்றிக்கிட்டு இருப்ப உடம்பு இல்லாமன்ட்டு. அது கொடூரமான தண்டனையாக இருக்கும். அதாவது உங்கள் தங்கச்சியை நீங்கள் கற்பழிப்பீங்க, உங்கள் உடம்பு கற்பழிக்கும். ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா இருக்கும். அதுக்கெல்லாம் அது தங்கச்சி கிடையாது, அது காமமாக தான் பார்க்கும். அப்போ உங்களுக்கு வெறுப்பு வரும். உங்கள் மகளை நீங்கள் கற்பழிப்பீங்க, சின்ன குழந்தை 5 வயசு குழந்தைய கற்பழிப்பீங்க. இந்த உடலை பயன்படுத்தி அவ்வளோ வக்கர புத்தியும் அதை மாற்றி. ஏன்னா அதுக்கு தெரியாது, இப்போ உள்ளே யார் பண்ணுறான்னு தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ தான் மனிதனுக்கு அந்த அருவருப்பு வரும், பயங்கரமாக இருக்கும். சும்மா என்றைக்கோ ஒரு நாள் கறியை சும்மா அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்புன்னு கூட வந்திருப்பான். ஆனால் அதை டேஸ்ட் பண்ணுன்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது போதும் அவனுக்குள்ளே பூந்துடும் ஆத்மா, சாப்பிட வச்சிடும். சாப்பிடாதவனெல்லாம் சாப்பிட வைக்கும். ஸோ இது ஒரு உண்மையான ஒரு சம்பவம். சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்லே இருந்த பேஷண்ட், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அவர் அவ்வளோ மாமிசெல்லாம் சாப்பிட மாட்டார். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, நிறைய மாமிசம் எடுக்க சொல்லியிருக்கிறார். எதுக்குடா இவ்வளோ எடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். எடுத்து எல்லாத்தையும் அவரே சாப்பிட்ருக்கார் 2-3 நாளாக தொடர்ந்து. அதுக்கப்புறம் எதையுமே சாப்பிடலை. ஏன் சாப்பிடலை அப்படின்னா, எதை பார்த்தாலும் மனித பிணம் மாதிரி இருக்குது எனக்கு, மனித பிணம் வாடை அடிக்குது. எதுவுமே தண்ணி கூட குடிக்காமல் இருந்தார் மனுஷன்.
அவர் ஆஸ்பத்திரிக்கு வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு வந்தாலும் சொல்லாமல் இல்லாமல் ஓடியும் போயிட்டார். ஸோ அப்புறம் என்ன ஆனார் தெரியல. ஸோ அது முன்ஜென்மத்து இது ட்ரிகர் ஆகிடும் ஸ்லைட்டாக இல்லையா. ஒரு சகோதரி வாட்கா அப்படின்ட்டு ஒரு சாராயம் மாதிரி, அது ஒரு ஃபேமஸான ஒரு போதைப் பொருள். அது அந்த வாட்கா ஏதோ ஒரு பார்ட்டியில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது ஒரு ஃபேமஸான யூடியூபர், அவங்கள பற்றி நம்ம போட்டும் இருக்கிறோம் வீடியோ. அமெரிக்கன் யூடியூபர் ஒரு லேடி அதை குடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அது ஒன்றுமே பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல, எந்த டேஸ்ட்டுமே பிடிக்கல. ஒரு மாதிரி 60 பேருக்கு கொஞ்சோண்டு தான் குடிச்சிருக்கிறாங்க. அந்த சின்ன பெக்குன்னுவாங்களே அதான் குடிச்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. காலையில் பார்ட்டி அட்டென்ட் பண்ணிவிட்டு சாயங்காலம் வரும்பொழுது அவங்களுக்கு திரும்ப திரும்ப அது வேணும் 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 வேணும்னு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குதான். அதுக்கப்புறம் போய் அடுத்த நாள் போய் குடிக்கிறாங்க. பயங்கர போதை. ஒரு ஃபேமஸ் நம்பர் 1 யூடியூபராக இருந்தவங்க இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டாங்க பயங்கரமாக. அடுத்தடுத்து வெவ்வேறு போதை ஊசி அது இதுன்னு போய் அது இல்லாமல் இருக்க முடியாது. அது காரணம் என்ன, முன் ஜென்மத்தில் அவங்க அதில் மூழ்கி இருக்கிறது. ஏன்னா வோட்கா குடிக்கிற எல்லாரும் ட்ரிகர் ஆகிறது கிடையாது, ஒரு சிலர் ஆகும். ஆபாச படம் பார்க்குற எல்லாரும் அதுக்கு அடிக்ட் ஆகிறது கிடையாது. ஆனால் பெரும்பான்மையானவர் ஆகிடுவாங்க. ஏன்னா அது காமம் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதில் விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த ட்ரிகர் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க காமத்தில் விழுந்து அதுலேருந்து வெளில வரலான்னு. விழுந்தனா ஏந்திரிக்க முடியாது, ஒன் வே தான். ஸோ அதுலேருந்து வெளில வர்றது அவ்வளோ கஷ்டம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இறைவனை பிடிச்சி அவரை நினைவில் இருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதை தூண்டக்கூடிய சினிமா, ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு விலகி இருக்கணும். குடும்பத்தில் கூட அந்த தாமரை இலை மேலே இருக்கக்கூடிய நீர் மாதிரி பட்டும் படாமல் இருக்கணும். அது ஒரு சகோதராத்மா, எப்போ வேணாலும் போயிடும். இருக்கிற வரைக்கும் நான் கடமை செய்கிறேன். அன்பாக செய்யுங்க, ஆனால் பற்று இல்லாமல் செய்யுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா பற்று வந்துடுச்சுன்னா அவனை எவனாவது வெட்டிட்டானா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அந்த ஜாதிக்காரனை வெட்டினாலே கோபம் வருதுன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா எவ்வளோ பெரிய கோபம் வரும். ஸோ அப்பையும் நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கணுன்றதை தான் கற்றுக் கொடுக்கறது. ஏன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவங்க அம்மாவோ அப்பாவோ குழந்தையா பிறந்துட்டதுனால அவன் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையிலேருந்து தப்பிச்சிட மாட்டான். ஸோ அதுதான் பைபிளில் போட்டிருக்கோம். உன் பக்கத்திலே உன் சகோதரன், சகோதரி, அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, நண்பன், உறவினன் எல்லாரும் இருந்தாலும் நரகத்தீயில் நீ துடிப்பதை காப்பாற்ற முடியாது. குரானில் இன்னும் ஒருபடி மேலே போய் அதுக்கு பதிலாக எதையும் கொடுக்கவும் முடியாது. இங்கே ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறுல போச்சு இல்லையா, நிறைய இடங்களில் நடக்குது. அந்த அரசாங்கமே முயற்சி பண்ணும், பெரும்பாலும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் தான் இருப்பாங்க, என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை. ஸோ அதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த தாடிக்காரம் பேத்தி அப்படிங்கிறது நம்மை தான் குறிக்கும். நம்ம இயக்கத்துக்கு பேரே பிரம்மகுமாரிகள் இயக்கம் இல்லையா. இப்போ எந்த இயக்கம் உலகத்தில் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய இயக்கத்தில் பெண்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே காட்ட முடியாது. அந்த இயக்கத்தை நடத்துகிறவங்களே சொல்கிறேன். கீழே பக்தர்கள் போவாங்க கோயிலுக்கு, பெரும்பாலும் எல்லா மதத்திலும் பெண்களுக்கு தான் பக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் நடத்துகிறதே பிரம்மகுமாரிகள் பெண்கள் தான். நீங்கள் எந்த சென்டருக்கு போய் பார்த்தீங்கன்னாலும் நடத்துறது 90% பெண்களாக தான் இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்கள் இருக்கலாம். அதேமாதிரி போகிறவங்களும் ஞானத்தை எடுக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா 90% பெண்களாக தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் ஆண்கள் இருப்பாங்க. ஸோ அதில் நம்பர் 1 இருக்கிறவங்க இப்போ சிவானி தீதி. நம்பர் 1 இயக்கத்தில் நம்பர் 1 இல்லை, ஃபேமஸாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், பிகே சிவானி. ஸோ தாடிக்காரம் பேத்தி பிரம்மாவுடைய பேத்தி நாங்கள் தான். ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா, பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லைப்பா அப்படின்றாங்க இல்லையா. ஸோ இப்போ பெரியார் இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ வந்துச்சு தெரியுமா? கடவுள் வந்தது 1936. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்தது. சூக்ஷ்மமாக நடக்கிறது யாருக்கும் தெரியாது. இவங்களாம் ஜஸ்ட் வெறும் கருவிகள் தான். அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, பெரியாருடைய பேர் பெரிய தாடிக்காரன் வச்சாலும் அதுவும் பிரம்மாவைத்தான் குறிக்கும். பெரியார்னாலே இருக்கிறதுலே பெரியவர், அதுவும் பிரம்மாவைத்தான் குறிக்கும். பேரே ஈவே ராமசாமி, அவங்க ராமர் தான் இருக்கிறார்.
ஸோ பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லைப்பா அப்படின்ட்டு வருது இல்லையா. ஸோ கடவுள் தான் முதல்ல பெண்களை முன்னுக்கு வைக்கிறார். ஆக்சுவலாக ஒரு வயோதிக தாத்தா உடம்புல தான் கடவுள் வராரு. அப்போ அவர் பெரிய கோடீஸ்வரர், அப்போவே 33 கோடிக்கு அதிபதி, வைர வியாபாரி. அப்போ கடவுளே அவருடைய உடம்புல வந்த பிறகு அவருக்கே ஒன்றும் புரியல என்ன இது நடக்குது அப்படின்ட்டு. அவர் ரொம்ப கிருஷ்ண பக்தராக தான் இருக்கிறாரு. அப்போ ஒரு தடவை சத்சங்கம் அவர் வீட்டிலே நடக்கும். குரு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கும்போதே இவர் ஏஞ்சி உள்ளே போகிறார். ஒரு 60 வயசு இருக்கும்போது. அது மரியாதை இல்லாத விஷயம் இல்லையா. இப்படி நம்ம மாமனார் பண்ண மாட்டாங்களேன்னு அவங்க மருமக பின்னாடியே போகிறாங்க, ஏதோ அவருக்கு உடம்பு சரியில்லையான்ட்டு. போய் பார்த்தா அவருடைய ரூமுக்கு போய் கதவை சாத்திருக்காரு. இவங்க கதவை திறக்கிறாங்க, அப்படியே ரூம் ஃபுல்லாக சிகப்பு கலர் ஒளியாக இருக்குது. அப்போ அவர் திரும்பி பார்த்தா நெத்தியில் அப்படியே ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக செம்பொன் நிறமாக இருக்குது உலகமே, சரி அந்த ரூமே. அப்போ அவருடைய வாய் வழியாக சத்தம் வருது. ஆனால் அது அவருடைய சத்தம் கிடையாது. என்ன வருதுன்னா சிவோகம் சிவோகம் சிவோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நானே சிவன் நானே சிவன் நானே சிவன். ஸோ முதலாக சிவன் அவர் உடம்புல வந்திருக்கிறாருன்றது அவங்க மருமகளுக்கு தான் தெரியும், அவருக்கே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவருக்கு புரிய வைக்கிறது. ஸோ அதை போட்டால் வீடியோ பெருசாகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்களில் காட்சி கிடைக்குது. அவர் போய் எங்கேயும் யார்கிட்டையும் சொல்லலை. இது எங்கே நடக்குதுன்னா பாகிஸ்தான் இந்தியா பிரியறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில், அப்போ அது இந்தியா. ஸோ அப்போ அங்கே தான் நடக்குது. ஸோ அப்போ நிறைய பேருக்கு காட்சி கிடைச்சி நிறைய பெண்கள் வராங்க, குறிப்பாக ஆண்களும் வராங்க. பட் பெரும்பான்மையானவர்கள் பெண்கள், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வராங்க. யாருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இது, தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க அப்படின்ட்டு. என்ன இவர் ஏதோ மை வைக்கிறாரா, உள்ள கடவுள் வராருன்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஞானத்தை கொடுத்து கடவுளை ஸோ பிரம்மா என்ன பண்ணுறாரு, அவருடைய சொத்து அந்த ஒரு பார்ட்னரோடு அதை பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ கொடுன்னு தான் சொல்லியிருக்காரே தவிர பேரம் பேசுறது கோர்ட்டு கிர்ட்டு எதுவும் கிடையாது. ஏன்னா அதை யோசிச்சுட்டு இருந்தால் உலக ராஜ்யம் அவருக்கு காட்சி கிடைக்குது, சொர்க்கத்தின் காட்சி கிடைக்குது, உலக அழிவின் காட்சி கிடைக்குது. உலக அழிவு காட்சி போதும் போதும்னு கத்த ஆரம்பிக்கிறார். இதோடைய நினைவு தான் அங்கே கீதையில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு விஸ்வரூப தரிசனம் கிருஷ்ணர் காட்டுறாரு அர்ஜுனனுக்கு. ஸோ அர்ஜுனன் போதும் போதும்னு சொல்கிறதா காட்டுறாங்க. மற்றபடி அப்படியே ஒளி பிரகாசம் அது கிடையாது, உலக அழிவின் காட்சி. ஸோ அப்போ அவருக்கு பயம் வந்துடுது. அதே நேரத்தில் 4 கரங்கள் கொண்ட விஷ்ணுவோடைய காட்சி, அவருடைய ஒவ்வொரு அவதாரமும் வருது. நீயே நான் நானே நீ. அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கிறார், நம்ம தான் விஷ்ணு ஆக போகிறோம், உலக ராஜ்யமே கிடைக்க போகுது. இந்த கறிக்கட்டையை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், வைரத்தை சொல்கிறார், இந்த கறிக்கட்டையை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பிஸ்னஸை விட்டுட்டு வெளில வர்றார். இது ராமாயணத்தில் இருக்கும், ஆதிபுருஷ் படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வைரத்தை எடுத்துகிட்டு சீதையை மயக்கிறதுக்காக ராவணன் எடுத்துகிட்டு வருவான். உன் கறிக்கட்டையை நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு சீதை சொல்லுவாங்க. அந்த சீதை நாம தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த காசை வைத்து பெண்களின் குழுவை உருவாக்கி, ட்ரஸ்ட்டை உருவாக்கி பெண்கள் மேலே தான் அதை போடுறார். யோசிச்சு பாருங்கள், யார் பண்ணுவா அப்படி? பெரியார் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமலே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் இல்லையா. அந்த சொத்து அவர் ஒரு இயக்கத்தையே உருவாக்குனாலும் அவருக்கு, ஏன்னா அந்த இயக்கத்தோடைய அடிப்படையே சந்தேகம் தானே. உலகத்தில் இருக்கிறது சரியில்லை, கடவுள் சரியில்லை அப்படின்னு இருக்கும்போது யார் அவர் நம்புவார்? அவர் நம்பி ராஜாஜியை தேடி தான் போனார், கடவுள் நம்பிக்கை உள்ளவரை தேடி தான் போகிறார். அங்கேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அவருக்கே கூட கடவுள் நம்பிக்கை வந்திருக்கலாம். ஆனால் இதில் ஃபேமஸ் ஆகிட்டாரு, இசைவாணி மாதிரி. ஸோ ஃபேமஸ் ஆகிட்டதுனால அதிலேருந்து வெளியில் வர முடியல. அவ்வளோயா மகாத்மா காந்தியாலே வர முடியல. மகாத்மா காந்தி அவ்வளோ இந்து மதப்பற்று, பிரம்மச்சரிய விரதம் அதெல்லாம் ட்ரை பண்ணார்ல, அவருக்கே இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அவர் சொல்லிட்டார், நீங்கள் சொல்கிறது தான் சத்தியம், ஆனால் நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ஃபேமஸ் ஆகிட்டார், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு, அவர் ஒரு பெரிய தலைவர் ஆகிட்டார். அந்த போதை அதை விட்டு வெளில வரமாட்டாங்க. இந்த போதையெல்லாம் தூக்கி கடைசிட்டு வரணும். அதனால தான் பணக்காரங்க சொர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்க. பணக்காரங்க, புகழுடையவர்கள், இந்த மாதிரி இமேஜில் மாட்டிக்கிறவங்க தெரிந்தாலும் அவங்களால வர முடியாது. ஏன்னா உலகியல் போதையை ஃபுல்லாக விட்டால் தான் இறைவனுடைய போதையே உங்களுக்கு அனுபவமே ஆகும். அந்த போதையோடு இந்த போதை வராது. ஞானத்தை எடுத்தால் கூட, அப்படி ஞானத்தை எடுத்தால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க, ஆனால் வேலைக்காரனாக வருவீங்க. ஏன்னா இங்கே இருக்கிற போதை இறைவனின் போதையை அனுபவிக்க விடாது. அதனால தான் இயேசு சொல்லியிருப்பார், அந்த துணி தைக்கிற ஊசியுடைய காதுக்குள்ளே
நூல் சொருவமே அந்த ஓட்டைக்குள்ளே ஒட்டகத்தை கூட நுழைக்கலாம். ஆனால் பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நடக்காத காரியம் என்று சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ தாடிக்காரன் பேத்தி காலம் மாறி போச்சுன்றது தைரியம் எதுக்கு வேணும்? அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு இல்லை. தனியாக இருந்து இறைவனுடைய ஞானத்தை நாஸ்திகம் நிரம்பிய இந்த உலகத்தில் சொல்கிறதுக்கு வேணும். ஸோ அதை சகோதரிகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க தான் உண்மையிலே தைரியமான தாடிக்காரன் பேத்தி. அடிச்சிடுவான் குத்திடுவான் அப்படின்னா ஆல்ரெடி வீட்டுக்கு வீடு அதான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு பேர புரட்சி. அனைத்தையும் இழக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். இல்லை இறைவனை பிடிச்சிட்டு மற்றவர்களை எல்லாம் விடுறதுனா கடமையை செய்வீங்க, ஆனால் பற்று இல்லாமல் செய்வீங்க. தேவையில்லாத அந்த வீண் விஷயம், அந்த சொந்தம், இந்த பந்தம் அதெல்லாம் இருக்காது. நெருங்கிய சொந்தம் யார்? அதாவது அந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதான் கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, அவ்வளோதான். குழந்தை மெயினாக குழந்தை இல்லையா. கூட பிறந்தவங்களை பார்த்துக்கிற கடமை கிடையாது. அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், மனைவியை பார்த்துக்கணும். ஸோ இந்த கடமையை நீங்கள் செய்வீங்க, அதுவும் பற்று இல்லாமல் செய்யணும். ஒன்று. இதில் சில சகோதரிகள் எனக்கு திருமணம்லாம் தேவையில்லை, எப்படி திருமணமே பண்ணாலும் காமம் இல்லாமல் தான் இருக்கணும், நான் டைரெக்டாக இறைவன்கிட்டே போயிடுறேன், எதுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவன் மனசு மாறினான்னா இது ஒரு பெரிய தொல்லை, நான் போய்க்கிறேன்ட்டு கடவுள்கிட்ட போய்க்கிறேன்ட்டு திருமணம் ஆகாமலே குடும்பத்தில் இருந்துக்கிட்டோ அல்லது சென்டரில் சேர்ந்தோ தூய்மையாக இருக்கிறது இருக்குது பாருங்கள். சும்மா இருக்கிறதில்ல, சேவையும் செய்கிறது, இந்த ஞானத்தை கொடுப்பது. இதுக்கு தான் உண்மையான தைரியம் வேணும். இந்த பெண்களுடைய நினைவு தான் மாரியம்மன் கோயில் தெருவுக்கு தெரு இருக்கிறது. ஏன்னா சிவன் ஒருவரே, அவருடைய பார்வதி தேவிகள் நாம தான். மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் நடக்கும்போது பாருங்கள், பார்வதிக்கு சிவன் சார்பாக 5 தாலி கட்டும் பொழுது உட்கார்ந்துட்டு இருக்கிற பெண்கள் தங்களுடைய தாலியை கழட்டி வேறு தாலி கட்டுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதனை கணவனாக வைச்சிருந்த நான் அந்த உறவை முறித்து விட்டு கடவுளை கணவனாக வைக்கிறேன்னு அர்த்தம். இந்து திருமண மந்திரத்தில் நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க, நான் சிவனுக்கு மனைவியாக இருந்தேன், பிறகு பிராமணர்களுக்கு மனைவியானேன், அடுத்தது 33 தேவர்களுக்கு மனைவியானேன், இப்போ உனக்கு மனைவியாகிறேன். அப்படின்னா என் மனைவி விபச்சாரியா? உண்மையிலே அப்படி போட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அப்படி போட்டு இருந்தாலும் இல்லை, பொய்யாவே இவங்க சொன்னாலும் அதில் உண்மை இருக்குது. இதுதான் ஆரம்பம். இப்போ நாம் சிவனுக்கு மனைவியாகிறோம். ஸோ ஆரம்பத்தில் பிராமணனுக்கு மனைவியாக இருக்கும். திருமணமானவங்களாக இருந்தால் குடும்பத்தில் 2 பேரும், அதாவது பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க தான் பிராமணர். அதை சொல்ல மறந்துட்டோம் பாருங்கள். முதல்ல தேவதை இங்கே இருக்கிற எல்லோரும், இங்கே சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர், கடவுள் ஞானத்தை பிரம்மா வாய் வழியாக கேட்பவர்கள் பிராமணர்கள். அதனால தான் பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள் பிராமணர்கள்னு வேதத்தில் போட்டிருக்கும். இந்த ரகசியம் தெரியாமல் அது எப்படா வாய் வழியாக பிறக்கும், எப்படா நெத்தி வழியாக பிறக்கும், எப்படா தொட வழியாக பிறக்கும், பெரிய புத்திசாலின்னு நினைப்போம். அது எல்லாருக்கும் தானே தெரியும். அதில் போட்டிருக்கிறத சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதில் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சு சொல்கிறதுக்கு தான் புத்திசாலித்தனம் வேணும். அந்த புத்தியை கடவுள் தான் கொடுக்க முடியும். மனுஷங்களை முட்டாளாக தான் ஆக்க முடியும். எல்லாரையும் உங்களை பகைவனாக தான் மாற்ற முடியும் மனித வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஸோ திருப்பி அடிப்போம் அது இதுன்னு சொல்கிறாங்களே, மக்களை மிருகமாக்குறாங்கல்ல. யோசிச்சு பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்ம அப்போ தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க முடியும்ட்டு ஹிட்லரை நம்பினார். கடைசியில் ஹிட்லருடைய நிலைமையே என்னாச்சு? காலி. அதுதான். ஸோ கடவுளை நம்பாமல் மனிதனை பிடித்தால் உங்களுடைய கதி இதுதான்றது தான் திரும்ப 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 பைபிளில் ஒவ்வொரு கதையும் சொல்லும். உண்மையில் செமையாக இருக்கும். ஆனால் அது புரியாது. இந்த ஞானத்தை கேட்டு படித்தால் மட்டுமே பைபிள் புரியும், இல்லைன்னா புரியாது. மற்ற மதத்தை நிந்தனை பண்ணுறது மட்டும்தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ தாடிக்காரன் பேத்தி நாம தான், பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ பேத்தி இல்லை, ஆக்சுவலாக குழந்தை. உண்மையில் யாருக்கு பேத்தி தெரியுமா? கடவுளுக்கு பேத்தி. ஏன்னா பிரம்மாவுக்கும் அப்பா அவர். ஸோ பிரம்மாவுக்கே தாடினா அப்போ சிவன் நமக்கு தாத்தா, சிவன் நமக்கு தந்தை, தாத்தாவாகவும் இருக்கிறார் இந்த அர்த்தத்தில் பார்க்கும்போது. ஏன்னா பிரம்மாவுக்கும் அவர் அப்பா இல்லையா? அப்போ தாடிக்காரன் பேத்தி நாம். பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? உடம்பே கிடையாது. உடம்பு இருந்தால் தானே மரண பயம் கூட இருக்கும். இன்னொன்று, நம்ம பணிவாக தான் இருக்க போகிறோம். எதுவும் அதுதான் அந்த கீதையில் சொல்லப்பட்டிருக்கலாம், நடந்தது நன்றாக நடந்தது, நடப்பது நன்றாக நடக்கிறது, நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்க இருக்கிறது. அதனால் நீ எதை கொண்டு வந்து இழக்கிறதுக்கு? எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது. நீ தப்பாக பிரயோகப்படுத்தும் போது உனக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஸோ அதனால் நீ ஏழையாக பிறந்திருக்கலாம், ஊனமாக பிறந்திருக்கலாம், எது வேணாலும். அது இப்போ ஊனமாக பிறந்தவங்க எங்கே போய் போராடுவாங்க?
இவங்க சொல்கிறாங்களே, நாங்கள் இந்த ஜாதியில் பிறக்கிறோம், எங்களை பிராமணர்கள் அடிமைப்படுத்திட்டாங்க. திருநங்கை யாரை எதிர்த்து போராடுவாங்க? அவங்க அனுபவிக்காத கொடுமையை யாராவது உலகத்தில் அனுபவிக்கிறாங்களா? அதிலும் குறிப்பாக நம்ம ஊர் திருநங்கைகள் எவ்வளோ கொடுமையை அனுபவிக்கிறாங்க. ஆனால் அவங்க கடவுளை வணங்குற அளவுக்கு புத்திசாலியாக இருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஸோ ஏன்னா அங்கே மகாபாரதத்திலே திருநங்கையாக இருக்கிறது ஒரு வரமாக கொடுக்கப்படும் அர்ஜுனனுக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சாபமாக தான் கொடுக்கப்படும், அதுவே அவனுக்கு வரமாக மாறும். ஏன்னா கடைசியில் அந்நியாத வாசனம் ஊருக்குள்ளே இருக்கணும், ஆனால் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது. அது இப்போ நடக்கிற விஷயம் இல்லையா? நாம் தான் சொர்க்கத்தின் தேவதை அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த வீடியோடைய தலைப்பே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு இசைவாணி சகோதரி என்கிட்ட தான் கேட்குறாங்க. என்னடா நீ ஐயப்பனா? நீங்களும் ஐயப்பன் தான். எல்லாம் எல்லாரும் கடவுள்னா கேட்டுக்கோங்க, ஆனால் ஐயப்பன் சொன்னால் கேட்க மாட்டாங்க. நாங்கள் ஐயப்பனை கடவுள்னு சொல்ல, கடவுள் சிவன் மட்டும்தான். சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு கோயில் கட்டுறோம். அது ராமர், சீதை, கிருஷ்ணர், ராதை, நாராயணன், லக்ஷ்மி, இவங்கெல்லாம். ஆனால் இந்த அம்மன்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் இப்போ நாம் இறைவனை மனைவியாக கணவனாக நினச்சிட்டு இருக்கிறோம். அதாவது இங்கே ஆத்மா சம்பந்தப்பட்ட உறவு, இறைவனுக்கு உடம்பே கிடையாது. ஸோ எப்படி கணவனையே மனைவி நினச்சிட்டு இருப்பாலோ ஒரு பதிவிரதை, அப்படி இறைவனை நினைக்கிறோம். ஸோ அதை உடைக்கிறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்போ சமுதாயம் சீரழிய தானே செய்யும். ஆனால் அதுவும் நன்மைக்கு. எதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தலை, ஏன்னா சொர்க்கம் அப்போ தான் வரும். நீ பாட்டுக்கு அமைதியாக இறைவன் நினைவில் இரு. கருணையா ஞானத்தை கொடு, அதிர்ஷ்டம் இருந்தால் ஃபாலோ பண்ணட்டும். தூக்கி எறிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம், கடவுளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. குரானில் இருக்கும், இந்த இறைவனின் கையை விடுவதனால் அல்லாவிற்கு நீங்கள் எந்த இடையூறும் செய்யலை, உங்களுக்கு நீங்களே துன்பத்தை விளைவித்துக் கொள்கிறீர்கள். கடவுள் தண்டனை கொடுக்கறதில்ல. நீங்கள் ஏற்கனவே பாவம் செய்யக்கூடிய குணம் இருக்குது, அதை மாற்றுறதுக்கான வழியை சொல்கிறார். என்னை நினைவு செய்ய செய்ய ஆத்மாவுக்கு சக்தி வரும்ன்ட்டு. ஆத்மாவுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, மாட்டுக்கறி தின்னா உடம்புக்கு சக்தி வரும். உடம்பு சக்தி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அடிக்க போகிறீங்களா? அடித்தா முதல்ல சட்டம் விடுமா? யோசித்து பார்க்கணும் இல்லையா? அப்போ மனிதர்களை முட்டாளாக்குறாங்க பாருங்கள். ஸோ அம்பேத்கரை தலைவர்னு புகழ்ந்துட்டு திருப்பி அடிக்கிற தைரியம் வந்துருச்சுன்னா அம்பேத்கர் எழுதின சட்டமே பிடிச்சி உங்களை உள்ளே போட்டுரும். ஐயப்பன் யார் தெரியுமா? கதைப்படி யார், நிஜத்தில் எதுவுமே நடந்த கதை கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தது. ஸோ இதை நக்கலாக பாருங்கள், ஓரின சேர்க்கை அப்படின்றாங்க. சரி, ஓரின சேர்க்கையே பண்ணால் கூட எப்படா குழந்தை பிறக்கும், அதை யோசிக்கணும்ல. ஸோ அங்கே மோகினி அவதாரம் எடுத்தாங்க, எப்படி எப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலே சிவன் பிரம்மா உடலில் வரதுனால உடலற்ற சிவத்தந்தைக்கு உடல் கொடுப்பது பிரம்மா. ஆனால் பக்தியில் தலைகீழாக இருக்கும். சிவன் பார்வதிக்கு தன் உடலில் பாதியை கொடுத்தாருன்னு வரும். அவங்க எதுக்கு கொடுக்கணும்? பார்வதிக்கு தான் உடம்பு இருக்குது, அவங்க எதுக்கு சிவனுடைய உடம்பை எடுக்கணும்? யோசிக்கணும்ல. அப்போ உடலற்றவருக்கு தான் உடல் கொடுக்கணும், சிவனுக்கு தான் உடல் இல்லை. அவருக்கு உடல் பிரம்மாவுடைய உடலை எடுக்கிறார். இப்போ சிவத்தந்தைக்கு உடல் இல்லாததுனால் அவர் யார் உடலை எடுக்கிறாரோ அவர் நமக்கு தாயாகவும் ஆகிறார் இல்லை? பிரம்மா தந்தை ஆணாக இருக்கிறதுனால தந்தை, ஆனால் சிவத்தந்தைக்கு உடல் கொடுக்கறதுனால அவர் தாயாகவும் ஆகிறார். ஸோ இந்த பிரம்மா தான் சொர்க்கத்தில் விஷ்ணுவாக பிறப்பார். ஆக்சுவலாக அங்கே நாராயணன் பதவி 8 பதவி இருக்குது. அதில் முதல் நாராயணன் அவர், ஏன்னா அது ராஜ பதவியுடைய பேர். சின்ன வயசில் அவருடைய பேர் கிருஷ்ணன். கதைப்படி பார்த்திங்கன்னா நாராயணனுடைய அவதாரம் கிருஷ்ணன் இருக்கும். அப்படியெல்லாம் அவதாரன்றது கடவுளுக்கு மட்டும்தான், கடவுள் சிவன் மட்டும்தான். அவர் வருவது ஒரு முறை மட்டுமே. யுகமாக வருகிறேன் கீதையில் போட்ட தப்பு குரான்லேயும் ஒவ்வொரு நபிகள் மூலமாக இறைவனுடைய ஞானம் வந்தது அப்படிலாம் கிடையாது. கடவுளே வருவார், அவருக்கு என்ன பயமா? ஆனால் இறுதியில் வரார். அப்போ தான் கூக்குரல், அப்படியே தர்மம் அதர்மமாக மாறுது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதையெல்லாம் விட சொன்னால் இதிலேயே மூழ்கி கிடக்கிறதா ரைட்டுன்னு மக்களுக்கு போதிக்கக்கூடிய கூட்டமாக இந்த உலகம் மாறும்பொழுது கடவுள் வரார், சிங்கிளாக வரார். உடல் கூட இல்லாமல் இந்த அற்புதத்தை பண்ணி காட்டுறார், சொர்க்கமாக மாற்றுறார் நம்ம குணத்தை மாற்றி. ஸோ அதற்காகத்தான் ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இறைவனுடைய ஞானம் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். இதை பிடிச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க. இதுவரைக்கும் செய்த பாவத்திலிருந்தும் தப்பிச்சிடுவீங்க. இப்போ இந்த உலக அழிவின் பொழுது
கடவுள் சொல்கிறார், இப்போ நீ நான் சொல்கிற மாதிரியே தூய்மையான உணவை சாப்பிட்டு இறைவன் நினைவிலிருந்து யாரையும் இச்சையாக பார்க்காமல், உடலே பார்க்காமல், ஆத்மாவை மட்டும் பார்த்தால் கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு 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 கைப்பிடி சாப்பாடு கிடைக்காது. அந்த நேரத்திலும் உனக்கு தேவையான உணவு கிடைச்சிடும். பெரிய ராயலான உணவு இருக்காது, ஆனால் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு கிடைச்சிடும். அதுக்கு நான் கேரண்டின்றார் கடவுள். எப்போ கடவுளுடைய வழிப்படி நடந்தால். மனித வழிப்படி நடந்தால் என்ன ஆகும்? சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்க்குறோம்ல, அதான் நடக்கும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தாய்மார்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலையாம். தண்ணியாவது குடிச்சு பால் வரும்னு பார்த்தா தண்ணி கூட இல்லையாம். அந்த நிலைமைக்கு போய் தான் நீங்கள் மாறணுமா? யோசிச்சு பாருங்கள் சகோதர சகோதரிகளே. மனித வழி பார்க்க நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த மாஸ் ஹீரோ பாடலாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணத்தை தூண்டி தட்டி எழுப்போம். அது எதுக்குன்னா, நம்ம நிறைய பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த குணத்தை, அந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு அந்த மிருக குணம் வருதோ அது உங்கள் கிட்ட வர ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் அதை, ஏன்னா உங்களால் அவன் அழிக்கப்படணுமாக இருக்கணும், அல்லது அவனால் நீங்கள் அழிக்கப்படணுமாக இருக்கணும். ஏதோ ஒன்றுத்துக்காக அது நடக்கும். ஆனால் நமக்கு தெரியாது யாருக்கு. எப்படி இருந்தாலும் இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிடுவான், அது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இப்போ சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுற மாதிரி மனிதர்கள் மாறிட்டாங்க. கள்ளத்தொடர்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதா, அந்த இடத்த விட்டு விலகி போகிறது தான் சேஃப்டி. நீங்கள் போய் சட்டம் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கீலையே வெட்டுறாங்க. என்ன பண்ண முடியும் நம்ம, இல்லையா? ஸோ இது ராவண ராஜ்யம். அதனால் நம்ம ராஜ்யம் இனிமேல்ட்டு தான் வரப்போகுது, இங்கே கிடையாது. அதனால் இங்கே நீங்கள் அமைதியாக இருக்கணும். இங்கே உங்களுக்கு பாதுகாப்பே பணிவு தான்றார். பணிவு, இறைவனுடைய நினைவு, இதில் மட்டும் இருங்க. ஸோ அப்போ விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தை உண்மையில் நாம தான். விஷ்ணு சொர்க்கத்தில் வரார், ஆனால் அவருடைய முன் ஜென்மத்தில் நடக்கிறதா அவங்க அடுத்த ஜென்மத்தில் நடந்ததோடு சேர்த்து இணைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கதைகள் எல்லாமே காட்சியாக வர்றதை பார்த்து எழுதுறது, சிலைகள் வடிக்கிறது எல்லாமே அப்படி தான். ஏன்னா ராமாயண மகாபாரதம் எழுதுறதுக்கு முன்னாடியே கோயிலில் சீதையை ராவணன் கடத்திட்டு போகிற சிலையெல்லாம் உருவாக்கியாச்சு. எப்படி நடந்தது? அவங்களுக்கு வந்த காட்சியை வச்சு அவங்க இது பண்ணிட்டாங்க. இவங்களும் அதே மாதிரி எழுதிட்டாங்க. இப்போ தான் அதற்கான விளக்கத்தை கடவுள் கொடுக்கிறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன் சிறையில் தான் ஒட்டுமொத்த உலகமும் இருக்குது. மேலேருந்து பார்த்தா ஒட்டுமொத்த உலகமும் தீவு மாதிரி தான் இருக்கும். அதனால் இலங்கை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் சேர்த்து தான். எல்லாமே ராவணனுடைய ராஜ்யம்தான். இதிலேருந்து மீட்கிறதுக்காக இறைவன் வந்திருக்கிறார். அதுக்காக இறைவன் கொடுக்குற ஞானத்தை வைத்து சொர்க்கத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்க, எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தீங்க, எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தீங்கன்னு தினம் தினம் சொல்ல சொல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணம் தூண்டப்படும். அதுக்கு அசுர குணத்தை தூண்டக்கூடிய எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கணும். விலக்கி இறைவனுடைய ஞானத்தை மட்டும் கேட்டு இறைவனுடைய நினைவிலே இருக்கணும். ஸோ அப்படி பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் பிறந்த ஐயப்பன் நானும் நீங்களும் தான். எல்லாருமே பிரம்மகுமார் குமாரிகள் தான். என்ன எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா மதத்தினருமே ஆதாமை தான் ஆதி தகப்பன்றாங்க. இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொன்னது. ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் அந்த உடல் உணர்விலேயே, இல்லையா, மாட்டுக்கறி தின்னுவோம், காமத்தில் விழுவோம், இப்படியே மூழ்கி கிடக்கிறாங்க. கள்ளத்தொடர்பு வந்தால் உனக்கு என்னடா, நான் மாட்டுக்கறி தின்னா உனக்கு என்னடா, அந்த அளவுக்கு மூளை மழுங்கி போயிருக்கிறாங்க. உடல் உணர்வில், இல்லையா, மண்ணுனால் ஆன இந்த உடலில், இந்த உடலின் உணர்வுகளுக்கே அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பிணம் மாதிரி இருக்கிறாங்க. நான் ஆத்மான்றதே மறந்துட்டாங்க. ஆத்மா சொல்கிறத உடம்பு கேட்கணும், ஆனால் இன்றைக்கி உடம்பு சொல்கிறத ஆத்மா கேட்குற மாதிரி ஆத்மா அடிமையாயிடுச்சு. இந்த அடிமையைத்தான் அங்கே எகிப்திலேருந்து மீட்டதாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இது ராவணன் கிட்ட இருக்கிற அடிமை, மனிதர்கள் கிட்ட இருக்கிற அடிமையை மோசஸ் மீட்டது கிடையாது. அப்படி இந்த உடம்புன்ற களிமண்ணில் மூழ்கி இருக்கிறவனை கடவுள் எழுப்புறார். ஆதாமை களிமண்ணிலிருந்து எழுப்புறார், தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அதாவது இறைவனுடைய ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ பிணம் மாதிரி இருக்கிறோம். இதே பார்த்திங்கன்னா கடைசியில் இறுதியில் கல்லறையிலேருந்து எழுப்புவேன் அப்படின்னு இருக்கிறது. ஆரம்பத்தில் ஆதாமை எழுப்புறார். அப்போ ஒரு சர்க்கிள் வருது பாருங்கள். இப்போ எழுப்புறாரு, மறுபடியும் ஒரு சர்க்கிள், சொர்க்கத்துக்கு போயிட்டு அப்படியே நரகமாகிது, பாவமெல்லாம் செஞ்சு இறுதியில் மீண்டும் கல்லறையிலேருந்து எழுப்புறார். ஏன்னா ஆத்மா தான் உயிர். அது தன்னை மறந்து இருக்குதுன்னா அது செத்து போயிருக்குன்னு அர்த்தம். அப்போ அது இருக்கக்கூடிய பாக்ஸு தான் இந்த உடம்பு. இதோடைய நினைவு தான் பிணத்தை பாக்ஸில் வைக்கிறது. ஆத்மா செத்து போய் உள்ளே கிடக்குதுன்னு அர்த்தம்.
அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த பாக்ஸில் இருந்து அந்த பிணத்தை எழுப்புவார் போல இருக்குது கடவுள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாவம். அப்படியே மேலோட்டமாக நம்புகிறாங்க. வேதத்தில் படிக்கிறது நடந்ததுன்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் புக்கில் படிக்கிறது உண்மையிலே நடந்ததுன்னு இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே யோசிக்கக்கூடிய சக்தியே கிடையாது. அப்போ புத்திவானுக்கெல்லாம் புத்திவானாகிய இறைவனே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு அந்த சகோதரி நம்மை பார்த்து கேட்குறாங்க. இயேசு மாதிரி இல்லை, இயேசு வந்து பாவத்தை கழுவிட்டாருன்னுவாங்க. யாரோட பாவத்தை? அவருக்கு முன்னாடி இருந்தவங்க பாவத்தையா, அவர் கூட இருந்தவங்க பாவத்தையா, அதுக்கப்புறம் பண்ணுறவங்க பாவத்தையா? இப்போ பண்ணுற பாவத்தை அப்பயே கழுவிட்டார் அவர். அந்த மாதிரி இந்த சகோதரி இந்த பாட்டில் என்னென்ன பாவமெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடியே சாரி கேட்டுக்கிறாங்க. ஐ எம் சாரி ஐயப்பா, எனக்கு தெரியல, இதுதான் உண்மைன்னு நினச்சிட்ருக்கிறேன். அப்போ ஐயப்பனுடைய கடமை இல்லை எது உண்மைன்னு எடுத்து சொல்கிறது. குழந்தை, இந்த மாதிரி நீ தப்பு பண்ணதுனால தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் சிக்கிட்டு இருக்கிற, இனியாவது இறைவனுடைய கையை பிடி. நம்ம கணக்கை முடிச்சே ஆகணும், வேறு வழி கிடையாது இல்லையா? இறைவன் நினைவில் இருந்து அவமானம் எது வேணாலும் வரட்டும், நீ பாட்டுக்கு இறைவன் நினைவில் இரு, இறைவனுடைய ஞானத்தை கொடு. இறைவன் நினைவில் இருக்கும்போதே பாவங்கள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டுடும். மீதி இருக்கிறது நோய் அந்த மாதிரி வரும். ஸோ மற்றபடி இறைவன் வழிப்படி நடக்கும்போது மற்றவர்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, சாப்பாடு, இயற்கை சீற்றம் எதுவுமே உங்களை நெருங்காது. அந்த அளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வரும். ஸோ ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தால் என்னப்பான்னு கேட்குறாங்க. நாங்களும் அதான் கூப்பிட்றோம். பக்தராக வராதிங்க. சபரிமலைக்கு பக்தர்கள் போகிறாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லாம் பக்தர்கள் தான். கோடியில் ஒருத்தர் தான் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து ஐயப்பனாகவே மாறுவாங்க. பக்தர்கள் எங்கே இருப்பாங்க? ஐயப்பன் மேலே இருப்பார், கீழே இருப்பாங்க. கீழே நின்று கும்பிடு போடுறதுக்கு நீ பண்ணுறதுக்கு பேர் புரட்சியா, இல்லை மேலே ஏறி ஐயப்பனாகவே மாறுறதுக்கு பேர் புரட்சியா? ஐயப்பனாக மாறுவதற்கான நேரம் இங்கே. ஐயப்பனாக மாறுறவங்க தான் அங்கே சொர்க்கத்தில் தேவதையாக லக்ஷ்மி நாராயணனாக மாறுறாங்க. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடப்படுது. உலகத்தில் எங்கேயும் எந்த மதத்துலேயும் கிடையாது. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்குது. அதில் ஆள்ற முதல் ராஜாராணி தான் முதல் லக்ஷ்மி நாராயணன். அதனால தான் ஆதி நாராயணன் ஆதி லக்ஷ்மின்னு சொல்கிறோம். ஆதி நாராயணன் ஆதி லக்ஷ்மினாலே இன்னும் நிறைய லக்ஷ்மி இருக்கிறாங்க, நிறைய நாராயணன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் தானே. அப்போ 8 நாராயணன் இருப்பாங்க, 8 வம்சம். ஆயுள் அங்கே அதிகமாக இருக்கும், 150 வருடம். ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. இப்போ இந்த சகோதரியே பாடுறாங்க, ஒரு பக்கம் கறிமீன் சாப்பிட சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏன்டா தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி அடிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் அவன் கறிமீனே சாப்பிட்டான். அது ஒரு போதை, இது ஒரு போதை. இந்த போதையை விட்டுரு, அந்த போதை. ஏன்னா இது வந்து தப்புன்றது தெரிகிற அளவுக்கு மனிதனுக்கு ஏதோ கொஞ்சம் இப்போ புத்தி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் போயிடும். இல்லாட்டினா ஒரு உயிர் துடிக்குது, அதை கொண்டு நம்ம நாக்கு ருசியை அடக்கிக்கிறோமே, நாக்கு ருசியை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோமே அப்படின்ற புத்தி போயிடுச்சு இல்லை? ரேப் பண்ணுறவனுக்கும் அதே தானே. இங்கே நீங்கள் கறியை நாக்குக்கு சுவைக்கிறீங்க, அவன் உடம்புக்கு சுவைச்சிக்கிறான். ரெண்டும் ஒன்று தான். ரேப்பு பெரிய குற்றமா, கொலை பெரிய குற்றமா, எனக்கே தெரியல இல்லையா? ஸோ நீங்கள் இயேசு பாட்டும் பாட தேவையில்ல, அல்லா பாட்டும் பாட தேவையில்ல, ஐயப்பன் பாட்டும் பாட தேவையில்ல, கோயில் போக தேவையில்ல, மசூதி போட தேவையில்ல, எதுவுமே. எல்லாத்துலேயும் அலையிறதுலேருந்து பட்டினி கிடக்க தேவையில்ல, ஜபம் பண்ண தேவையில்ல, முட்டி போட தேவையில்ல, நெருப்பில் நடக்க தேவையில்ல, காவடி தூக்க தேவையில்ல. வீட்டில் உட்காந்தபடி இறைவனை நினச்சா போதும். ஏன்னா இவங்க சாமி வந்து ஆடுற மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாங்க அந்த பாட்டு பாடும்போது இல்லையா? ஸோ பக்தியில் அதுவும் ஒரு வகை, நாஸ்திகமும் ஒரு வகை. ஸோ பக்தின்றது மனிதனாக இறைவனை தேட முயற்சி பண்ணுறோம். அப்படி தேடி கண்டுபிடிக்க முடியாது. முடியலன்ன உடனே இல்லவே இல்லைன்னே முடிவு பண்ணிட்டான். ஸோ கடவுளே, அது கீதையிலே இருக்குது, வேதங்களினால் என்னை நீ அடைய முடியாது. அவரே வரும்பொழுது தான் கோடியில் ஒருத்தர் தான் என்னை கண்டுபிடிச்சிக்கிறான், மற்றவங்களாம் சாதாரண மனிதன் என்னை நினைத்துக்கிறார்கள், முட்டாள்கள் அப்படின்னு கீதையில் இருக்கும். ஆனால் என்ன, கிருஷ்ணர் சொன்னதாக போட்டாங்க, அதான் பிரச்சனை. கிருஷ்ணர் வந்தால் தெரியும், உலகத்தில் நம்பர் 1 அழகன் அவர் தான். அவருடைய மனைவி மகாலட்சுமி தான் உலகத்தில் இது வரைக்கும் பிறந்ததிலே அழகினா அவங்க தான். பார்த்தோன்னே தெரியாதா? அப்போ சாதாரண ஒரு தாத்தாவை கலியுகத்தில் இருக்கும் பொழுது தான் உள்ள கடவுள் வராருன்னு தெரியாது, அவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ கோடியில் சிலர் தான் இதை புரிஞ்சுக்குவாங்க. அந்த கோடியில் சிலர் யார் தெரியுமா?
சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து அடுத்தது நரகத்தில் வெவ்வேறு மதத்தில் போய் இப்போ பிறந்திருப்பாங்க. அவர்களுக்கு இந்த ஞானம் கிடைச்ச உடனே அந்த ஜோதியை பார்த்து விட்டில் பூச்சி ஓடி வந்து பலியாகும் பாருங்க. அந்த மாதிரி இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்ட்டு ஓடி வருவாங்க. மற்றவர்களுக்கு இது வேலை செய்யாது. ஸோ இந்த காமம், கோபம், குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அது பேர் என்ன, கர்ப்ப காலத்தில், குறிப்பாக முதல் பிரசவத்தில் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. தூய்மையாக இருப்பாங்க இல்லையா? காமம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ஞானம் கேட்கும்போது புரியும். ஏன்னா அந்த காமத்தின் போதையில் மூழ்கும்போது ஆத்மாவுடைய சக்தி இழந்துடும். அப்போ இறைவனுடைய நினைவு கேட்கும்போது அந்த போதை வராது, இறைவனுடைய ஞானம் கேட்கும்போது. ஸோ சபரிமலைக்கு போகிறதுக்கே 40 நாள் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்னா, ஐயப்பனாகவே ஆகணும்னா வாழ்நாள் ஃபுல்லாக பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும். இருந்ததோடைய நினைவாக தான் அங்கே 40 நாள் பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பக்கம் மாட்டுக்கறியை சாப்பிடுன்றாங்க, அப்புறம் உள்ளே வந்தால் என்ன தப்பான்றாங்க இல்லையா? அங்கே போகிறதுக்கு பிரம்மச்சரிய விரதம் இருந்து கரிமீன்லாம் சாப்பிடாமல் போகணும் இல்லையா? ஸோ அப்படி பயபக்தியோடு போனீங்கன்னா போகலாம் தானே. ஸோ அங்கே பெண்களை விட மாட்டுறாங்களே, அது பக்தி. ஆனால் இங்கே கடவுள் உண்மையிலே நீ ஐயப்பனா ஆகுன்றார். அதேமாதிரி பிராமணர்களை எதிர்க்கிறாங்களா? ஒரிஜினல் பிராமணன் இறைவனுடைய நேரடியாக ஞானத்தை கேட்குற குமாரிகள் தான். இதன் மூலமாக தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. அந்த மந்திரத்தை கற்றுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. அது புரியவும் செய்யாது, அவங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. துஷ்யந்த் ஸ்ரீதர் ராமாயணம் எழுதினார். அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா? என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு கூட தெரியல. அவர் நம்பர் 1 உபன்யாசகராக இருக்கிறார். எந்த மதத்தை போதிக்கிறவங்களுடைய நிலைமையும் இது தான். அதன் மூலமாக அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. புரிஞ்சுக்கிட்டதான் அவங்க நினச்சிக்குவாங்க. ஸோ இறைவனுடைய நேரடி ஞானம் கிடைக்கிற பாக்கியம் உண்மையான பிராமண வர்ணம், ஜாதி கிடையாது. வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறோன்றாங்களே, அந்த வர்ணத்துடைய அர்த்தம் என்னென்னா, இறைவன்கிட்ட ஞானத்தை எடுக்கும்போது பிராமணர்கள் இறைவனுடைய வர்ணத்தினால் நிரப்பப்படுகிறார்கள், அதாவது குணத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். வர்ணனா கலர் தானே. ஸோ இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லையா? ஸோ அப்போ அந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது தேவதை ஆகிறாங்க, இன்னும் குறையும் போது சத்திரியர் ஆகிறாங்க, இன்னும் குறையும் போது வைஷ்யர், சூத்திரர் ஆகும்போது எல்லா குணமும் போயிடுச்சு. அதான் தர்மம் அதர்மம் ஆகும் பொழுது அதர்மத்தை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட நான் வருகிறேன். அந்த தர்மத்தின் பேர் என்ன தெரியுமா? அதுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா ஆரம்பத்தில் தோன்றியது, சனாதனா என்றென்றைக்கும் அழிவற்றது. ஏன்னா ஆத்மா அழிவற்றது, ஆரம்பத்திலே வந்த ஆத்மா அழிவற்று அந்த தர்மம் கடைசி வரைக்கும் இருக்குது. கடைசியில் அழிகிற நேரத்தில் இறைவன் ஞானத்தை கொடுத்து மீண்டும் உயிர் தானம் கொடுக்குறார். அதுதான் நித்திய ஜீவன், மரணமில்லா பெருவாழ்வு. பைபிளே நித்திய ஜீவன்ட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் அவங்க வந்துடுறாங்க. ஸோ மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் ஞானத்தை எடுக்கலைன்னா மேலேயே இருப்பாங்க. ஸோ திட்டத்திட்ட அது ஒரு மரணம் மாதிரி தான் அவங்களுக்கு. பாவத்தின் சம்பளம் மரணன்றது இந்த மரணத்தை சொல்கிறது. உடலை விட்டு பிரிகிறது கிடையாது. அது பிரிஞ்ச உடனே இன்னொரு ஜென்மம் எடுத்துடும். ஆனால் கடைசியில் உலகம் அழியும் போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். ஸோ அதனால் கடவுளுடைய ஞானமே கிடைத்து இதை புரிஞ்சிக்கிறது கஷ்டம்தான். கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியும். ஆனால் புரிஞ்சுதுன்னா சத்தியமாக நீங்கள் தேவதையை தான் ஏற்றுக்காட்டினா கூட. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்குள்ளே விஷம் உள்ளே போயிருக்கு, அது வெளில வர்றதுக்கு டைம் ஆகும். ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கும்போது நீங்கள் புரிஞ்சிக்கலாம், இதில் பிடிச்சி இழுக்குது நம்ம தேவதை அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைமுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய சகோதரி சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் உங்களை பார்த்து என்ன இவன் பைத்தியக்காரன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரதர் சொன்னது கரெக்டாச்சுன்ட்டு பேர் கூட மறந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் பார்த்து நான் இறைவனுடைய குழந்தையாக பிரம்மகுமாரியாக ஆனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இசைவாணி சகோதரி கலைவாணியாக மாறணும், சரஸ்வதியாக மாறணும். ஏன்னா இப்போ தான் பிரம்மா சரஸ்வதி எல்லாம் இறைவனுடைய குழந்தை ஆகும்போது தான் சரஸ்வதி தான் அங்கே மகாலட்சுமி ஆவாங்க. ஸோ அப்படி ஆகணும். இறைவனுடைய ஞானத்தை இதே குரலை வைத்து உலகெங்கும் பறைசாற்றணும். அந்த சுப விருப்பத்தோடு இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.